وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب أترابا وكأسا دهاقا لا يسمعون فيها. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு முக்கியமான ஒரு குணம், இது பெரும்பாலான மனிதர்கள்ட்ட இல்லாத ஒரு குணம். ரொம்ப கஷ்டம் இந்த குணம் இருப்பது ரொம்ப கஷ்டமானது. என்ன கஷ்டம்? அந்த உணவுகளை பிடிக்காத உணவுகளை குறை சொல்றது, ஒரு மாதிரியா முகத்தை சுளிக்கிறது, உப்பு அதிகமா போயிட்டு ஒரு மாதிரியா உழுவுறது நாய் மாதிரி, இப்படி எல்லாம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாத்தையுமே இருக்குது. எல்லா மனுஷன்ட்டும் இருக்கு. கூட குறைய டிஃபரெண்ட் இருக்குமே தவிர இல்லாம எல்லாம் இல்ல, எல்லாத்தையும் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க லைஃப்லயே இந்த உணவை குறை சொல்றதுங்கிற விளையாட்டு கிடையாது. மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத்து, ஒரு கட்டத்திலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உணவையும் குறை சொன்னதே கிடையாது. வேற என்ன? இனிஸ்தகாஹு அக்லஹு வ இல்லா தரகஹு, விரும்புனா சாப்பிடுவாங்க, விரும்பாடி விட்டுருவாங்க. சாப்பிடுங்களேன், அது விருப்பம் இல்லைன்னு வைங்களேன், இதெல்லாம் ஒரு சாப்பாடா, இதெல்லாம் எவன் தின்பான் இந்த கேட்க மாட்டான். நம்ம கேட்கறோமா இல்லையா? ஒருத்தர் அன்பை வாங்கி தந்தாருன்னா இது என்ன இப்படி இதனா இப்படி கேட்டுருவோம். நபிகள் நாயகம் என்ன செய்வாங்களாம்? கொடுக்கிற சாப்பாடு பிடிச்சிருந்தா ஒன்னாங்கன்னு வாங்கி சாப்பிடுவாங்க. பிடிக்கலையா இல்ல வேணாம் பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். இதான் அவங்களுடைய பதில். அப்ப இந்த மாதிரி நடந்து கொள்வார்களே தவிர அவங்க ஒரு உணவையும் குறை சொன்னதே இல்லை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. அதாவது இந்த உணவு குறை சொல்லாத ஒருவரை உங்க வாழ்க்கையில நீங்க கூட சந்திச்சிருக்கலாம், எல்லாம் சேர்ந்து இருக்கணும். நான் சொல்லுவது என்ன தெரியுமா? இதுல ஒவ்வொரு குணங்கள் ஒவ்வொரு மனிதன்ட்ட இருக்கும். நான் சொல்வது இப்ப நாம் சொல்லக்கூடிய அவ்வளவு குணாதிசயங்களும் அவ்வளவு பண்பாடுகளும் ஒரு மனிதத்தை ஒருங்கே அமையப்பட்டிருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த நிலை அப்படியே பிரமிக்க ஆச்சரியப்பட வைக்குது. என்ன ஒரு அற்புதமான வாழ்க்கை, என்ன ஒரு தூய்மையான வாழ்க்கை என்கிற அளவுக்கு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இது உணவை குறை சொல்ல மாட்டார்கள் என்பது நிறைய நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. சஹீஹுல் புகாரியில 3563வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு எதுக்கு நான் சொல்றோம்னு கேட்டா, இதெல்லாம் பதவி அந்தஸ்துலாம் விரும்பக்கூடியவன் இந்த மாதிரி உணவை வச்ச உடனே அவனுக்கு என்ன வரும் தெரியுமா? எனக்கு இந்த உணவை தந்து என் அந்தஸ்தை குறைக்கிறியான்னு கேட்டுருமா இல்லையா? ஒரு ஆளை தலைவரை கூட்டிட்டு போய் பழைய சோத்தை ஊத்தி கொடுக்கலாம் பார்ப்போம், அதை விட ஒரு பெரிய கேவலம் ஒண்ணுமே இல்லைன்னு அவர் நினைக்குவார். அப்ப இந்த மாமனிதர் இந்த கேவலம் கௌரவம் அதெல்லாம் அந்த பேச்செல்லாம் கிடையாது, அதை பத்திலாம் எதிர்பார்க்கறே கிடையாது. எது கரெக்டா தான் வாட்டு போய்கிட்டே இருக்கும். கரெக்ட்னா கரெக்ட் தான். உலகமே சேர்ந்து சொன்னாங்க அவ கலப்பட மாட்டாங்க. கரெக்ட்னா கரெக்ட், தப்புன்னா தப்பு. அந்த மாதிரியான ஒரு நேரடி பார்வை தான் எல்லாத்துக்குமே. இந்த பூசி மழுகிற விளையாட்டுல கிடையாது. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் என்னன்னு கேட்டா, ஜாபிர் என்று ஒரு நபித்தோழர், ஜாபிருடைய தகப்பனாரும் ஒரு நபித்தோழர் அப்துல்லா, ஜாபிர் பின் அப்துல்லா. ஜாபிர்ங்கிற ஒரு நபித்தோழர், அவருடைய தகப்பனாரும் ஒரு நபித்தோழர் தான். அப்ப அந்த நபித்தோழர் ஓத பொருளை கொல்லப்பட்டுறாரு. தகப்பனாருக்காரர் அப்துல்லாங்கிறவரு, ஜாபிர் தான் இருக்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு யுத்தத்தில் நானும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போய் கொண்டிருந்தேன். ஒரு யுத்தத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஒட்டகம் இருக்குதுல, அது ரொம்ப சண்டித்தனம் செய்யுது. ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும் பொழுது எல்லா ஒட்டகம் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜாபிர் சொல்றாரு, ஏன் ஒட்டகம் மட்டும் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ரொம்ப முரண்டு பிடிச்சி சண்டித்தனம் பண்ணி அது பயணம் கஷ்டப்படுது, முடியல. நபிகள் நாயகம் போயிட்டே இருக்கிறாங்க. போய்கிட்டு இருந்தா போய்கிட்டு இருக்க மாட்டாங்க. எப்பவுமே போய்கிட்டு இருக்கிறவங்க திரும்பி பார்ப்பாங்க. போய்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாம் கரெக்டா வந்துட்டு இருக்கிறாங்களா, எல்லாரும் பின்னாடி ஒழுங்கா வந்துட்டு இருக்குதா, யாராவது மிஸ் ஆயிருக்கிறாங்களா என்று பின்னாடி வர்றவர்களை எல்லாம் கவனிக்கிறது அவங்களுடைய ஒரு கடமையா வச்சிருந்தாங்க. ஒரு தலைவன் என்பவன் தனக்கு பின்னாடி வந்துகிட்டு இருப்பாங்கன்னு போயிட்டு இருக்க கூடாது. அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, திரும்பி பார்த்தா இவர் தடுமாறிக்கிட்டு நிக்கிறார் ஜாபிர். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் அப்படி போக சொல்லிவிட்டு பின்னாடியே வர்றாங்க. இவர் நிக்கிற இடத்துல என்ன ஜாபிர், என்ன விஷயம்
அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த என்ன சண்டித்தனம் பண்ணு, இந்த ஒட்டகம் போட்டு ரொம்ப அநியாயம் சண்டித்தனம் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்றாரு. சண்டித்தனம் படுத்துருச்சு, உட்கார்ந்துருச்சு. சண்டித்தனம் பண்ணி எந்திரிக்க முடியாம உட்கார்ந்துருச்சு பேசாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னு கேட்டா, அவங்க ஒட்டகத்துல இருந்து கீழே இறங்குறாங்க. பாருங்க, இதை ஒரு ஆளை போய் செய்யுன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவங்க தளபதி, மன்னர், ஆன்மீக குரு, அவர்கள் சொன்னாலே அடுத்தால் செஞ்சுட்டு போயிருவாங்க. அப்படிலாம் பாக்குறது இல்ல. அந்த வேலையை வந்து நம்ம எழுப்பி விட முடிஞ்சா நம்ம வேற ஆளுக்கு கூட எழுப்பி விடணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி மக்கள் போயிட்டு இருக்கும் போது இந்த ஜாபிருங்கிற ஒரு பையன், ஒரு இளைஞர் படுற அந்த பாட்டை பார்த்துப்பட்டு பின்னாடியே வந்து அவங்க கீழே இறங்கி தம்முடைய அந்த ஒட்டகத்தை எழுப்புறக்கூடிய அந்த குச்சியினால அதை ஒரு தட்டு தட்டி அதை வந்து எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு இப்ப ஏறி உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப அது ஏறி அவர் உட்கார்ந்தார். ஒட்டகத்தில் உட்கார்ந்த உடனே எப்படி போகுதுன்னு பாருங்க. ரெண்டு ஒட்டகமும் நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ண ஒட்டகத்தை நபிகள் நாயகம் போய் எழுப்பி விடுறாங்க. ஒரு சாதாரண ஒரு பையனுக்காக வேண்டி. அந்த இடத்துல ஒரு இளைஞர் ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகத்தோட ஒரு பையன் வச்சுக்கலாம், 20-22 வயசு பையன். அதான் ஜாபிருங்கிறவர். அந்த ஒரு இளைஞருக்காக வேண்டி போய் அவருக்கு ஒட்டகத்தை எழுப்பி விட்டு அதை ஓட வச்சு போய் ஏறி உட்காருன்னு சொல்லிவிட்டு, சரி ராம அவன் சேர்ந்து முன்னாடி போகல, ஏறி உட்கார் ஃபார்மாலிட்டிக்கு செய்யல, அவரோட ஒட்டகத்தை சேர்ந்து உரசிக்கிட்டு அவங்க கால் ஏன் காலில் உரசுது. அவர் சொல்றாரு, ஜாபிர் சொல்றாரு, நபிகள் நாயகம் கால் ஏன் காலில் உரசக்கூடிய வகையை எடுத்துக்கொண்டு விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க? என்னப்பா கல்யாணம் ஆயிருச்சு, இளைஞரா இருக்கு, உனக்கு கல்யாணம் ஆயிருச்சான்னு கேட்கிறாங்க. பாருங்க, அதாவது எவ்வளவு சோசியல் பாருங்க. ஒரு பெரிய மாமன்னருங்கிற அந்தஸ்து அடைஞ்ச பிறகு யுத்தத்துக்கெல்லாம் போய் பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க. அந்த கட்டத்துல இவரை கிளப்பி விட்டுப்புட்டு, என்னப்பா கல்யாணம்லாம் ஆயிடுச்சா, சம்பவச்சிட்ட அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன அவர் ஆமாங்கிறாரு. இதுல ஒரு மெசேஜ் நமக்கு இருக்கு, டாபிக் அப்பாற்பட்ட மெசேஜ். என்ன மெசேஜ்? கல்யாணம் பண்ற ஆட்கள் நபிகள் நாயகத்துக்கு போய் சொல்லிட்டு கல்யாணம் பண்ணலன்னு வழங்குது. கல்யாணம் பண்ற ஆட்கள் எல்லாம் யாரையும் கூப்பிடுற அவங்களா பண்ணிக்கிறாங்களே தவிர, கல்யாணத்துக்கு ஊர அழைக்கிறதும், கல்யாணத்துக்கு பந்தல போடுறதும், கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்யறதும், நீங்க தான் வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி தரணும்னு சொல்லுவதும், அப்படி ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் உருவாக்கல. அவங்க ஒரு ஆன்மீக தலைவர் தான். ஒவ்வொரு ஆன்மீக தலைவரும் கல்யாணத்திலிருந்து கருமாதி வரைக்கும் நான் தான் கதாநாயகன் சொல்லிட்டு இருக்கிறான். நபிகள் நாயகம் பண்றாங்க, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இருக்கிறாங்க. ஆயிடுச்சுங்கிறாரு. அப்படி சொல்லவே இல்லை பாருங்க. அவர் மதகுரு, அவர் தான் பெரிய மதகுரு. அந்த மதகுரு விட்டு என்ன செய்யல, வாட்டுக்கு சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாரு. சௌவஜித்த கேட்கிறாங்க, ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட கேட்கல, விக்கிரணம் சையிபன், ஏப்பா கல்யாணம் பண்ணி சின்ன இளைஞனா இருக்கிறிய, கன்னி பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சா, விதவ பெண்ணை கல்யாணம் முடிச்சான்னு கேட்கறாங்க. எவ்வளவு டீப்பா விசாரிக்கிறாங்கன்னு சொல்ல வர்றேன். அதாவது அந்த மனிதன், அந்த பையன், அந்த சின்ன பையன் புண்படக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவரோட சேர்ந்து பின்னாடி முன்னாடி போயிட்டாங்க மற்றவங்க எல்லாம். அவரோட சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா வர்றதுக்காக வேண்டி பேச வளர்க்குறாங்க. இதெல்லாம் கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்க? கன்னி பெண்ணா விதவையான்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு? விதவை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன் அவர் சொல்றாரு. என்ன விதவையை கல்யாணம் பண்ண ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் ஆர்வம் மூட்டி இருக்காங்க இல்லையா, அதனால அவர் விதவையை பண்ணிருக்கிறார் நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஏன்பா நீ ரொம்ப இளைஞனா தானே இருக்க, நீ எதுக்கு விதவை பொண்ணு கல்யாணம் முடிக்கிற, கொஞ்சம் அது மாதிரி பண்ண பரவாயில்ல, நீ ஒரு இளைஞனா இருக்கிற, நீ ஒரு சந்தோஷமா இருப்பதற்கு ஒரு கன்னி பெண்ணை நீ முடிச்சிருக்க வேண்டியதானே. இதெல்லாம் தலையிடுறாங்க பாருங்க. ஒரு கன்னி பெண்ணை முடிச்சு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியானப்பா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாங்க. அப்பெல்லாம் ஜாரியத்தன் துலாயிபுக, நீ ஒரு கன்னி பெண்ணை கல்யாணம் முடிச்சிருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்ட உடனே இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? யாரு? ஜாபிரு. அதாவது எனக்கு வந்து நான் அந்த லட்சியம் அது விதவை தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணல. எனக்கு வந்து சகோதரிகள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க. எங்க வாப்பா வந்து என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டா இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி பிள்ளைகளை விட்டு இறந்து போயிட்டாரு, பொம்பளை பிள்ளைங்களை. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு தலையவாரி என்ன சீவி அதை அலங்கரிச்சு அதுக்கு செய்ய வேண்டிய இதெல்லாம் செய்வதா நிர்வகிக்கிறதா இருந்தா, கொஞ்சம் வயசு பெரிய பொம்பளையா இருந்தா தான் சரியா வரும். அதுக்கு அவன் சின்ன பொண்ணை கொடுத்து அது இந்த பொண்ணு சேர்ந்து விளையாண்டு இருக்கும்போது அது என் தங்கச்சிமார்களை யாரு கவனிக்கிறது, என் தங்கச்சிமார்களை கவனிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொஞ்சம் பெரிய பொண்ணை நான் வந்து கல்யாணம் பண்ணினேன், வயசு விதவையை கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாங்க. மத்தெல்லாம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு பாருங்க கேட்கறாங்க, ஆமா புறம்ல சரி வண்டி கிளம்பிருச்சுல வேகமா வந்து சேரு, அங்க ஊருக்கு வந்தவன என்னை வந்து பாரு, ஊருக்கு வந்து என்ன செய்ய என்னை வந்து பாருன்ட்டாங்க. அப்ப அது மாதிரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போன உடனே அங்க போய் இறங்கின உடனே இந்த சண்டித்தனம் பண்ணிக்கிற ஒட்டகம் ஊருக்கு போன உடனே மதீனா போய் சேர்ந்த உடனே நபிகள் நாயகத்தை போய் பாக்குறாரு. இந்த சண்டித்தனம் பண்ற ஒட்டகத்தை வந்து நம்ம கிட்ட வித்துரு, விக்கிறியா கேட்கிறாங்க.
விற்கிறேன். அப்ப அது வந்து அதுக்குள்ள காசை கேட்டு கொடுத்து விட்டாங்க. கொடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அங்கே பேசி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பிறகு மதீனாவுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்துட்டாங்க. நான் காலையில போய் சேர்றேன். பள்ளிவாசலுக்கு போன உடனே பள்ளிவாச வாசல்ல நிக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னப்பா இப்பதான் சேர்றியா, அவ்வளவு லேட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறாங்க. அவர் ஆமாங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப அந்த ஒட்டகத்தை விட்டுவிட்டு போய் தொழுதுட்டு வா, 2 ரக்காத் தொழுதுட்டு வா அப்படிங்கிறாங்க. நான் தொழுதுட்டு போய் என்னங்க வந்த உடனே அந்த ஒட்டகத்துக்கு உள்ள ரூபாயை வந்து பேசினபடி நிறுத்தி என்கிட்ட பிலால் வந்து வச்சிட்டு இருக்கிறார் ரெடியா. தொழுதுட்டு வந்தா ₹1 தந்துட்டாங்க. தந்துட்டு அப்புறம் என்ன பாருங்க, இது ஒட்டகத்தை நீயே வச்சுக்க, அதாவது காசையும் கொடுத்துட்டு ஒட்டகத்தை நீயே வச்சுக்கிட்டாங்க. அவர் உதவி செய்ய நினைக்கிறாங்க. அதாவது தேடி வழியை கேட்டு அவர்கிட்ட இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசிவிட்டு இந்த ஒட்டகத்தை உள்ள காசையும் வச்சுக்க, ஒட்டகத்தை நீயே வச்சுக்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறிய வயதுடையவராக இருந்தும் அவரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகஜமாக உரையாடி அவருடைய குடும்ப நிலவரங்களை விசாரித்து அவருடைய தேவையான உதவிகளையும் செய்வதாக வாக்களித்து இவ்வளவும் செய்து அவருக்கு இந்த ஒட்டகத்தையும் விலைக்கு வாங்கி கொண்டு திரும்ப அவர்கிட்ட கொடுக்கிற அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உயர்ந்த பண்பாட்டை பார்க்கிறோம். இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாபெரும் வல்லரசனுடைய அதிபராக இருக்கிறார்கள், ஒரு மாபெரும் ஆன்மீக தலைவராக இருக்கிறார்கள். இப்படி ஒரு அருங்குணம் இருக்கக்கூடிய ஒருவர் வந்து என்ன புகழுக்காக வேண்டி இந்த கொள்கை எடுத்திருப்பாரு? என்ன இதுல இருக்குது? மற்றவர்களை வைத்து வாங்குகிற ஒரு வேலையை கூட தான் வந்து திரும்பி வந்து இறங்கி ஒருத்தர் படுத்துக்கொண்ட மாட்டை ஒட்டகத்தை எழுப்பி விட்டு இந்த வேலையெல்லாம் செய்யற அளவுக்கு இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமா மக்களோடு நடக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க ஒரு அந்தஸ்து புகழ் பிறர் நம்மளை கொஞ்சனும் மரியாதைப்படுத்தணும் என்று எதிர்பார்த்து இந்த காரியம் செய்யவில்லை என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நற்குணத்திற்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத அவர்களுடைய அந்த ஒரு தூய்மையான தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இன்னொரு நிகழ்ச்சியை நாம் சொல்லலாம். என்ன நிகழ்ச்சி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு போய் அங்க ஒரு ஆட்சியை நிறுவி ஒரு மாபெரும் ஆட்சி தலைவராகி பிறகு விரட்டிவிட்ட மக்காவையும் கைப்பற்றி அங்கேயும் தன்னுடைய ஆட்சியை நிறுவி ஒரு பெரிய அந்தஸ்து அடைந்த பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் பயணத்தை நிறைவேற்றுவதற்காக மக்காவுக்கு போகிறார்கள். அது அவர்களுடைய கடைசி ஆண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 63வது வயதில் நடக்கிற நிகழ்ச்சி இது. அதாவது அந்த நேரத்தில் எல்லாம் ரொம்ப பெரிய உச்சகட்டமான அதிகாரத்தையும் புகழையும் அடைந்திருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு நேரம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக மக்காவுக்கு சென்றிருக்கிற பொழுது அங்க என்ன என்று கேட்டால் அந்த தண்ணீர் விநியோகம் பண்ணக்கூடிய ஜம்சம் என்று அங்க ஒரு தண்ணீர் இருக்கிறது. இந்த ஜம்சம் கிணற்றில் இருந்து வருகிற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் பிடித்து கொடுப்பது, அதுக்கப்புறம் வந்து பொதுவாக தாகத்தோடு வருகிற மக்களுக்காக தண்ணீர் புகட்டுவது, இந்த வேலைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குறைஷ் குலத்தவர்கள் தான் செய்து வந்தார்கள். அத வந்து இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்தில் அப்பாஸ்ங்கிறவர் அந்த பொறுப்பை ஏற்று செஞ்சு கொண்டிருக்கிறார். அப்பாஸ் யாரு? நபிகள் நாயகத்துக்கு பெரிய தந்தை. அவர் அங்க தண்ணீர் பந்தல் அமைத்து யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருக்காங்க இல்லையா, அப்ப அவர்களும் தண்ணீர் தேவைப்பட்டு தாகம் ஏற்பட்டு மற்றவர்கள் தண்ணீர் அருந்த அந்த நீர் பந்தலுக்கு வருவது போல அவங்களும் வர்றாங்க. ஒரு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வாங்க கூட சொல்லாம மற்றவங்க எல்லாம் எந்த இடத்துல போய் தாகத்திற்கு தண்ணீர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திற்கு வந்து தண்ணீர் கேட்டு வருகிறார்கள். வந்த உடனே அங்க அப்பாஸ் இருக்கிறாங்க, நபிகள் நாயகமுடைய பெரிய தகப்பனார் அங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா தன்னுடைய மகன் ஃபதுல் என்பவரை கூப்பிட்டு நபிகள் நாயகம் தண்ணி கேட்கிறாங்க, குடிக்க தண்ணி வேணும், அதனால நீ வீட்டுல உங்க அம்மாட்ட போய் நபிகள் நாயகத்துக்கு தண்ணீரை கொண்டு வா என்று அவர் சொல்லுகிறார் மகனிடத்தில்.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இத கொடுப்பா, இந்த தண்ணீர் எனக்கு கொடுங்க, எல்லாரும் குடிக்கிறாங்க இல்லையா, எல்லாருக்கும் எந்த தண்ணீர் நீங்க கொடுக்குறீங்களோ அதை எனக்கு கொடுங்க, எனக்குன்னு வீட்டுல ஸ்பெஷலா எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மக்கள் அருந்துகிற அதே தண்ணீரையே கேட்கிறாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அப்பாஸ் சொல்றாரு, நபிகள் நாயகத்துடைய பெரிய தகப்பனாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இது எல்லாரும் கையை போட்டுட்டு இருக்காங்க, இந்த தண்ணீர்ல குடிக்கிற தண்ணீர்ல எல்லாரும் கையை போட்டு அழுறதும் போறதுமா இருக்கிறாங்க, இந்த தண்ணீரை நான் எப்படி உங்களுக்கு தர முடியும், அதனாலதான் நான் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுபடியும் மூணாவது தடவையாக, பரவாயில்ல நீ அதையே கொடு, எல்லாரும் எந்த தண்ணீரை குடிக்கிறாங்களோ அதுதான் நீ எனக்கும் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த தண்ணீரை வாங்கி அவர்கள் அதை அருந்துறாங்க. இது ஒரு அந்த சம்பவம். அருந்து முடித்த பிறகு என்னன்னா ஜம்சம்ங்கிற அந்த கிணத்துக்கு நேரம் வர்றாங்க. அங்க வந்தா மக்கள் எல்லாம் தண்ணீரை புகட்டுறதும் தண்ணீரை எடுத்துக்கிட்டு போறதும் அதுல பணியாற்றி கொண்டிருக்கிற வேலையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்ல வேலை செய்யறீங்க, நல்லா அந்த காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லிட்டு, இப்ப நான் வர்றதுனால நீங்க எல்லாம் இடம் விட்டு ஒதுங்கி விடுவீர்கள் என்று இல்லாவிட்டால் நானும் தண்ணீரை என் தோல்ல சுமந்து அந்த விநியோகிக்கிற பணியை செய்திருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. ரெண்டு நிகழ்ச்சி இந்த இடத்தில் நடக்கிறது. இது சஹீஹுல் புகாரியில 1636வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா, மக்கள் எல்லாம் ஒரு பொதுவான இடத்தில் தண்ணீர் அருந்துறாங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியும் அருந்துவாரா? ஒரு மாபெரும் ஆன்மீக குருநாதராக இருக்கக்கூடியவரும் அந்த இடத்துல எல்லா மக்களோட கியூல நின்று கொண்டு நான் உங்களை மாதிரி அந்த தண்ணீரை அருந்துவேன் அவர் அருந்துவாரா? ஒரு காலம் அருந்த மாட்டார்கள், யாரும் அருந்த மாட்டார்கள். அப்படியே அப்படி அருந்துவதா இருந்தா கூட என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு ஆளை அனுப்பி, நம்ம போய் எப்படி மக்களோட மக்களா நிக்கிறது, ஒரு ஆள் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி கூட அதை குடிச்சிருக்கலாம். வாங்கிட்டு வர சொல்லல, நமக்கு தண்ணி தேவை, மற்றவங்க எல்லாம் போய் எங்க போய் தண்ணீர் குடிக்கிறார்களோ அங்கெல்லாம் நாமளும் போய் குடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அங்க போய் தண்ணீரை கேட்கிறாங்க. அப்ப கேட்கும் பொழுது அந்த தண்ணீர் எல்லா மக்களும் குடிக்கத்தான் செய்யறாங்க. ஆனாலும் அந்த நபிகள் நாயகத்தை கொடுக்கிறதுக்கு தகுதி இல்லையே என்று அவர் நினைக்கிறார். எதனால நினைக்கிறாரு, வர்றவங்க கையை போடுறாங்க, அப்படி பண்றாங்க, அது ஒரு சுத்தம் இல்ல, ஒரு பொதுவான தண்ணீர் தான் அப்படித்தான் இருக்கும், அந்த மாதிரியாக நினைத்துக் கொண்டு அவர் சொல்றாரு. நபிகள் நாயகம் கேட்கவே இல்லை அதை பத்தி, எல்லாருக்கும் உள்ளதை கொடுப்பா, எனக்கும் கொடுப்பா, நீ வீட்டுல வாங்கிட்டு சொல்ல போற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது பல பெரிய அதிசயமான ஒரு பண்பாடு. இந்த மாதிரியான ஒரு மக்களோட மக்களாக தம்மை கலந்து கொண்டு ஒரு சபையில் இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரு பெரிய ஒரு மார்க்க ரீதியான ஒரு சபையா இருந்தா கூட அந்த சபையில என்ன செய்யறாங்க, தலைவர்களுக்கெல்லாம் தனியான ஒரு உணவு கொடுக்கறாங்க, சாதாரண மக்களுக்கு வேற ஒரு உணவு கொடுக்கறாங்க, மார்க்க அறிஞர்கள் சொன்னா அவங்களுக்கு சிறப்பு உணவு கொடுக்கறாங்க, மற்ற மக்களுக்கு சாதாரண உணவு கொடுக்கறாங்க. அதுல பிரமுகர்களா இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு பண்றாங்க. ஒரு சபையிலேயே, ஒரு கல்யாண சபையில, ஒரு நல்ல விஷயத்துக்கு நடக்கக்கூடிய சபையில, ஒரு பொதுவான ஒரு மார்க்க சம்பந்தமான மாநாடு நடத்தக்கூடிய சபைகள்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், எல்லா மக்களுக்கும் அதே சாப்பாடையா கொடுக்கறாங்க, எல்லா மக்களும் அந்த உணவையா சாப்பிடுறாங்க, அந்த மக்கள் எல்லாம் போய் சாப்பிடுற மாதிரியா எல்லாரும் சாப்பிடுறாங்க. நீங்க பாருங்க, கவனிச்சு பாருங்க, எந்த சங்கத்திலையும் எந்த கட்சியிலையும் எந்த மார்க்க மீட்டிங்கிலையும் இப்படியான ஒரு அம்சத்தை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலைவர்களை எல்லாம் விட மற்ற எல்லா வகையிலும் உயர்ந்த ஒரு அந்தஸ்தை பெற்றிருந்த நிலையில நமக்கு ஒரு சபையில சிறப்பு ஏற்பாடு வேணாம், பல மக்கள்லாம் நம்ம வீட்டில தான் நம்முடைய சிறப்பு ஏற்பாடுகளை கவனிச்சுக்கணுமே தவிர பொதுவான இடங்களுக்கு வந்துட்டோம்னு சொன்னா ஒருவருக்கு என்னவோ அதுதான் நம்ம எல்லாருக்கும் எடுத்துக்கொள்ளணும், அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும். இந்த பண்பாடு சிறந்த பண்பாடு என்று நம்மளும் சொல்லுவோம். வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமா அல்லது பெரிய பெருந்தனக்காரர்களும் அறிஞர்களும் பதவி பெற்றவர்களும் அப்படி நடந்து கொள்கிறார்களான்னு பார்த்தா நடந்து கொள்ள முடியல. அப்ப தலைவர்களுக்கு தனி சாப்பாடு, தொண்டர்களுக்கு தனி சாப்பாடு, அதுலயே தலைவர்களையே பல வெரைட்டிகளை பிரித்து வைத்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பண்பாடு, இந்த பெருந்தன்மை என்ன புகழ் அவர் கிடைக்குது பாருங்க. என்ன புகழ், ஒரு தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு சொல்ற புகழ கூட ஒரு விரும்பலைங்க. புகழுக்காக வேண்டி இந்த மாதிரி நான் அல்லாவுடைய சொல்லி ஒரு கூட்டத்தை சேர்த்து நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க, நம்ம சொல்லு கேட்கிற ஆள் கூட்டத்தை சேர்க்கலாம்னு நினைச்சு இருந்தா
ஊருக்கோள தண்ணி எடுத்துட்டு நம்ம சொல்ல மாட்டோம், நான் சொல்லுவோம், நீங்க சொல்லுவீங்களா? அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே இவங்க. தனக்கு ஒரு தண்ணீர் எடுத்து வான்னு கூட சொல்லாம ஒரு சபையில் அப்படியெல்லாம் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. பொதுவாக எல்லாரும் கூடுகிற சபையில நம்ம இடத்துல நம்மள அந்தஸ்தா நம்ம வீடுகளில் நம்ம கௌரவத்தை காட்டிக்கிற முடியுமே தவிர பொதுவான இடங்கள் அப்படி நடக்கக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் நிலைநாட்டுறாங்க. அதுக்கடுத்து என்ன, இந்த ஜம்சம் தண்ணிய கிணத்துல இறங்கி எடுத்துக்கிட்டு வந்து மக்களுக்கு விநியோகிக்கிற வேலை ஒரு நல்ல வேலை. அந்த வேலையை எல்லாரும் செஞ்சிட்டு இருக்காங்க. சில சகோதரர்கள் சில தொண்டு உள்ளத்தோட செஞ்சிட்டு இருக்காங்க. அங்க போனா நபிகள் நாயகம் இறங்கி எடுக்க போறாங்கன்னு வைங்க, எல்லாரும் அதை ஒதுக்கிட்டு தாங்கள் வந்து ஒதுங்கி கொண்டு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்துருவாங்க. எனக்கு நீங்க முன்னுரிமை தருவீங்கிறதுக்கு தான் நான் இறங்கலே தவிர இல்லைன்னா நானும் என் தோளில் வைத்து சுமந்து கொண்டு இந்த சேவையை செய்திருப்பேன் என்று சொல்கிறார்கள் என்று சொன்னா இது வந்து ரொம்ப பெரிய மனசு வேணும். எந்த ஒரு மரியாதை, கௌரவம், புகழ், பிறரை மட்டமா நினைக்கிறது, தன்னை உயர்வா நினைக்கிறது என்ற மாதிரியான பண்பு இல்லாத ஒருவர்கிட்ட தான் இது மாதிரிலாம் நீ பார்க்க முடியும். அந்த மாதிரி அவருடைய அதிசயமான அற்புதமான குணத்தை பார்க்கிறோம். இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணத்தை மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு புகழையும் மரியாதையும் கூட எதிர்பார்க்கல. அவ்வளவு சுத்தம். அந்த மாதிரி ஒரு தலைவரை பெற்றதுக்கு நம்ம ரொம்ப பெரிய நன்றி செலுத்தணும். ஒரு அழகான ஒரு தலைவர் எந்த ஒரு வகையிலையும் வந்து தன்னை நம்மளை அடிமையாக்காம நம்மளுடைய கௌரவத்துக்கு குறைவு வராம நடந்து கொண்ட ஒரு தலைவரை பெற்றதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு நாம் நிறைய நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு தலைவர் எந்த சமுதாயத்துக்கும் கிடைச்சிருக்காரு, அதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். என்ன நிகழ்ச்சி என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க வந்து மதீனாவுல போய் ஆட்சியை உண்டாக்கிட்டாங்க. அங்க ஒரு கவர்மெண்ட் நிறுவப்பட்டு வச்சு. அப்ப அங்க ஒரு ஆட்சி உருவான பிறகு அங்க சிறுபான்மை சமுதாயமாக யூதர்கள் இருக்கிறாங்க, யகூதின்னு சொல்லுவாங்க. அப்ப யூதர்கள் வந்து சிறுபான்மையா போயிட்டாங்க. எல்லா யூதர்களும் பெரும்பாலும் அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அப்ப நபிகள் நாயகம் தான் அந்த ஊர்ல பெரிய சமுதாயமா இருக்கிறாங்க. அவங்க கையில ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது. யூதர்கள் சின்ன சமுதாயமா இருக்கிறாங்க. இப்படி சின்ன சமுதாயமா யூதர்கள் இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகளை எல்லாம் முழுசா வழங்கினாங்க. எந்த அளவுக்கு வழங்கினாங்கன்னு கேட்டா, அவங்களுடைய அந்த கவச உடை யூதர்கிட்ட அடமானம் வைக்கப்பட்டுச்சுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அடமானம் வைக்கிறவர் அவரும், அடமானம் வாங்குறவர் அவரும், வைக்கிறவர் இவங்களும் இருக்கிறாங்கன்னு கேட்டா, அப்ப எவ்வளவு பெரிய வர்த்தக சுதந்திரம், அவங்க சொத்து சேர்க்கிற சுதந்திரம், அவங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். இப்படியெல்லாம் நடந்தாலும் அன்றைக்கு இருந்த அந்த யகூதிகள்கிட்ட பெரிய இந்த விஷமத்தனம் பண்ணுவதும் ரொம்ப கெட்ட குணங்கள் கொண்டவர்களாக இருந்தாங்க. எந்த அளவுக்கு கெட்ட குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சலாம் சொல்லுவாங்க இல்லையா, சலாம் ஒரு சந்திக்கும் சலாம் சொல்லணும். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாம அதை வேற வார்த்தையை கொண்டு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லுவாங்க. அதாவது சலாமுல உள்ள அந்த லானா இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம நபிகள் நாயகத்திட்ட வந்து என்ன செய்வாங்க என்று கேட்டா, அந்த யகூதிகள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொல்வார்கள். அஸ்ஸாமு என்றால் என்ன அர்த்தம்னா நாசம் அர்த்தம், அஸ்ஸலாம் என்றால் சாந்தின்னு அர்த்தம். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும், அஸ்ஸாமு அலைக்கும்னா உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அர்த்தம். இவங்க என்ன செய்வாங்க, அன்னைக்கு உள்ள யகூதிகள் வந்து நபிகள் நாயகம் அவர்களை சந்திக்கும் பொழுது வேகமா சொல்லுவாங்க அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன மாதிரி ஒரு சமாளிக்கிற மாதிரியும் அதே நேரத்தில் உள்ள வர அஸ்ஸலாமு அலைக்கும்னு நினைச்சுக்கிட்டே சொல்றது அவங்க. நம்ம கூட இப்ப அவசரத்தில் சொல்லும் போது அழுத்தம் திருத்தமா நம்ம உச்சரிக்க மாட்டோம்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் யாரும் சொல்லுவோம், சொல்ல மாட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி சொல்ற மாதிரி நினைத்து கொண்டு என்ன செய்வாங்க, அவங்கள அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க மாதிரி மாட்டிக்கிட்டான்னு வைங்க. என்ன சொன்னேன், அஸ்ஸலாமு அலைக்கும் கரெக்டா தான் சொன்னேன் என்று சொல்ற மாதிரியா வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி இப்படி வந்து நபிகள் நாயகத்துல வந்து சொல்லுவாங்க. முஸ்லிம்களை கண்டா இந்த மாதிரி ஒரு கிண்டல் பண்ணக்கூடிய குணம் அவர்கள்ட்ட இருந்தது. அப்ப அதே மாதிரி ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சில யகூதிகள் வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாங்க. இத வந்து அவங்க நல்லா சொன்னது வந்து நபிகள் நாயகத்துக்கு வழக்கமா இவங்க அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க மனைவி ஆயிஷாவும் வீட்டுல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு விளங்கிருச்சு இவங்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும்ல சொல்றாங்க, அஸ்ஸலாமு சொல்ல காணாம அப்படின்ற உடனே ஆயிஷா நாயகி அவங்க மனைவிக்கு கோபம் வந்து என்ன பண்றாங்க, அலைக்கும் வலஅனகுமுல்லாஹ் வகலபல்லாஹு அலைக்கும்ங்கறாங்க.
நீ நாசமா போ, உனக்கு சாபம் ஏற்படட்டும், உன்னை அல்லாஹ் கோபிக்கட்டும் சொல்லி அவங்க கோபத்துல ஆயிஷா நாயகி அவங்க மனைவி வந்து பதில் சொல்லிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே இது பொறு, கொஞ்சம் பொறு, நிதானம் வேணும். அலைக்கு பிர்ரிஃப்க், மென்மையை கடைப்பிடி, மென்மையான போக்குகளை கடைபிடிக்கணும். ஒய்யாக்க வல் அனஃப் வல் ஃபஹ்ஷ, அந்த கெட்ட வார்த்தை பேசுவதையும் ஒரு முரட்டு சுபாவம் கொள்வதையும் நான் வந்து எச்சரிக்கிறேன். இதெல்லாம் வேணாம். நம்ம பேச்சுகள் இந்த மாதிரி நாசமா போ, உருப்படாம போ, தொலைஞ்சு போ, அழிஞ்சு போ என்றெல்லாம் நம்ம பேசக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி மனைவியை கண்டிக்கிறாங்க. அப்ப மனைவி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு காதுல விளங்குச்சா கேட்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது நபிகள் நாயகத்துக்கு விளங்காமையில் இப்படி நம்மளை கண்டிக்கிறாங்க. அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னதாக வல்லவா அவங்க நினைக்கிறாங்க என்று இவங்க கருதி கொண்டு என்ன சொன்னாங்கன்னு கவனிச்சீங்களா கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் என்ன சொன்ன நீங்க கவனிச்சியாண்டாங்க. நான் அவர்களுக்கு என்ன பதில் சொன்ன நீங்க கவனித்தாயா? நான் என்ன சொன்னேன்? அலைக்கும்னு சொன்னேன், உங்கள் மீதும். அவங்க எதை என் மீது சொன்னாங்களோ அது உங்கள் மீதும் சொல்லிட்டேன். நான் ஒரு சாட்டா சொல்லிட்டு போயிட்டேன். அவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்டாங்க, உங்கள் மீது அழிவு நாசம் ஏற்பட்டுட்டாங்க, அலைக்கும் உங்கள் மீது, இவ்வளவோடு நிறுத்திக்கிட்டேனா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, எல்லாத்துலயும் மென்மையத்தான் அல்லாஹ் விரும்புறான், அதனால மென்மையாத்தான் நம்ம பேசணும், இப்படி கரடு முரடா பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப இது 6030 புகாரியில 6030வது ஹதீஸாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது வேறு பல நூல்களையும் இந்த ஹதீஸை நீங்கள் காணலாம். இப்ப என்ன நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மாமன்னர் பயங்கரமான ஒரு அதிகாரம் படைச்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் இப்படி சொன்னா கூட அவர் வந்து பழிவாங்க மாட்டாருன்னு நினைக்கிறான் பாருங்க. அவர் அந்த கேரக்டர் எப்படி கேரக்டர்னா, இப்படி எல்லாம் ஒரு கிண்டல் பண்ற மாதிரி சொன்னா கூட அதுக்கு பழி வாங்குற மாதிரி அவர் வேற புட்டுச்சு சாத்துன்னு சொல்லியிருக்கலாம், புட்டுச்சுவீங்களை மாறினது அந்த தலையை சீவுன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு தலைவருக்கு முன்னாடி போய் கிட்ட நெருங்க இயல்மா யாருக்காவது எந்த நாட்டிலேயாவது அவ்வளவு பெரிய வலிமை மிக்க ஒரு ஆட்சியை உண்டாக்கி இருக்கும் பொழுது குறைந்த எண்ணிக்கையில சிறுபான்மையா இருக்கிற ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யுது, அவங்கள ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தை யூஸ் பண்ணி அவங்க வந்து திட்டுறாங்க. ஆனா கேட்டா அந்த சொல்லலை இதுதான் சொன்னு சமாளிப்பாங்க. அப்ப அவர்களுக்கு வந்து போய்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறதோ அல்லது பொறுப்பு இல்லாம அவங்களை போய் தண்டிக்கிறதோ நமக்கு சொன்ன பழி வாங்குறதோ கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த கடினமான போக்குகளை அந்த நேரத்திலையும் கோபம் வராம அந்த பதில் சொல்றதுலையும் கூட விட்டும் கொடுக்காம அழைக்கும் உங்கள் மீது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நற்குணத்திற்கு இன்னொரு உதாரணமாக இருக்கிறத பார்க்கிறோம். இப்ப எதிரிகளா இருக்கிறவங்க எல்லாம் கூட வந்து இப்படி பேசுற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடியவர் என்ன பெருமையை விரும்பியிருப்பாரு, என்ன புகழை விரும்பியிருப்பாரு. இதெல்லாம் புகழுக்கு எதிரானது இல்லையா? நாசமா போன்னு சொல்ல முடியுமா ஒரு தலைவருக்கு முன்னாடி போய்? இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு மாவட்ட அளவுல பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு சாதாரண குடிமகன் சொல்லிட்டு அவன் தப்பிச்சு வந்துட முடியுமா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டு கூட தப்பிச்சுட்டு வர்ற அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களுடைய குணாதிசயத்தை நம்ம இதுல இருந்து வழங்கிக் கொள்ளலாம். இது அவர்களுடைய இன்னொரு சிறப்பான ஒரு குணமாக இருக்கிறது. அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னொரு குணத்தை பாருங்க. அவங்க வந்து இந்த கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தூரத்தில் உள்ளவங்க, இதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டதற்கு இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்வதாக இருந்தால் சொல்றாங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பள்ளிவாசலில் அமர்ந்திருந்தோம். பள்ளிவாசல்ல அப்படித்தான் அமர்வாங்க. அதுலயே ஒரு அமைப்பு பாருங்களேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பள்ளிவாசல்ல நாங்கள் அமர்ந்திருந்தோம். அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஒட்டகத்தில் ஏறி வருகிறார். வந்தவர் ஒட்டகத்தை வெளியே படுக்க வைத்துவிட்டு உட்கார வைத்துவிட்டு அதை ஒரு இடத்துல கட்டினார். கட்டிட்டு பிறகு பள்ளிக்குள்ள வர்றார். அந்த வந்த மனிதர் வந்து என்ன பண்றாருன்னா, சும்மா காலலகும் மக்களை பார்த்து கேட்கிறார், ஐயுக்கும் முகமது, உங்களில் முகமது யாரு முகமதுனா யாரு என்று கேட்கிறார். உன்னபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகிஉன் பைன லஹ்ரானைஹும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியிலே சாய்ந்தவர்களாக உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப யாரு முகமது யாருன்னு கேட்கிறாங்க. ஃபகுல்னா ஹாதர் ரஜுல் அபியல், இந்த வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிறாரே
அவர்தான், அவன் இந்த மனிதர் தான் முகமது நாங்க சொன்னோம் என்று வருது. சம்பவம் முடியல. அதுக்கு இடையில இதுல சில விஷயங்கள் நம்ம கவனிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பள்ளிவாசல் அமர்ந்திருக்கிறாங்க. எப்படி அமர்ந்திருக்கிறாங்க? மக்களோட மக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. வந்தவர் உங்கள முகமது யாருன்னு கேட்கிறார் பாருங்க. அந்த கேள்வியில ஒரு பெரிய விஷயம் அடங்கி இருக்கிறது. முகமது யார் என்றவர் கேட்டதுல இருந்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு என்று ஒரு தனியான ஒரு தோற்றத்தையோ, தனியான ஒரு அடையாளத்தையோ, தனியான ஒரு ஆசனத்தையோ, தனியான ஒரு உயர்ந்த ஒரு நிலையோ சபையில் வைத்திருக்கலன்னு விளங்குது. அவங்க மட்டும் ஒரு கிரீடம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா யாரும் முகமதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. அவங்க மாத்திரம் உயரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா வந்தவர் யாரும் முகமதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. அவங்க மாத்திரம் தலைவர்னு காட்டுவதற்குரிய ஏதோ ஒரு வகையில ஒரு தனியான ஒரு தனித்து அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வைங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவர் தான் முன்னாடி நின்று மக்களுக்கு இதா இருக்கு, அவரை தான் இருப்பாரு என்று விளங்கிக் கொள்வாங்களே தவிர யாரு முகமதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு மனிதர் இவர்கிட்ட உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா யாரும் முகமதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. அவங்க மாத்திரம் உயரமான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா வந்தவர் யாரும் முகமதுன்னு கேட்டிருக்க மாட்டாரு. அவங்க மாத்திரம் தலைவர்னு காட்டுவதற்குரிய ஏதோ ஒரு வகையில ஒரு தனியான ஒரு தனித்து அப்படி உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வைங்க. அப்படி இருந்தாங்கன்னு சொன்னா அவர் தான் முன்னாடி நின்று மக்களுக்கு இதா இருக்கு, அவரை தான் இருப்பாரு என்று விளங்கிக் கொள்வாங்களே தவிர யாரு முகமதுன்னு விசாரிக்க மாட்டாங்க. அப்ப வெளியூர்ல இருந்து வர்ற ஒரு மனிதர் இவர்தான் முகமது என்று பார்த்து தெரிந்து கொள்ளும் அளவுக்கு சபையில் தனியாக தம்மை உயர்த்தி வைத்திருக்க வேண்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால யாருன்னு கேட்கிறார். இல்லன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு இப்ப சபையில் உட்கார்ந்து இருக்காங்க, யாரு கலெக்டர்னு கேட்போமா? அந்த கலெக்டருடைய அந்த அவர் கொடுக்கிற மத்தவங்க கொடுக்கிற மரியாதை அந்த இது அவருக்கு முன்ன பின்னே அந்த டவாலிகள் எல்லாம் வர்றதை வைத்துக் கொண்டு இவர் தான் கலெக்டர்னு நெஞ்சிருவோம், கண்டுபிடிச்சிருவோம். அவருடைய சைரன் வர்ற வாகனம் வச்சுட்டு வர்றது இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். அவர் உட்கார்ந்து இருக்கிற சீட்டை வச்சு கண்டுபிடிச்சிருவோம். ஒரு கோர்ட்டுல போனோம்னா யார் நீதிபதி கேட்கவே செய்வோம். நீதிபதியுடைய ஆசனம் தனியா உட்கார்ந்து இருப்பார் தலைவருங்கிற முறையில அவர் பார்த்த உடனே தெரியும். அப்போ ஒரு சபையில தலைவராக இருக்கக்கூடியவர்கள் இந்த சபையில உயரமான இடத்துல தலைவர் தெரிகிற மாதிரி இடத்துல அமர்ந்திருப்பார்களே தவிர மக்களோட மக்களா 10 11 பேர் உட்கார்ந்துலாம் இருக்க முடியாது, இருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் இருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் மன்னரா இருந்தாங்க, ஆன்மீக தலைவரா இருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா அவங்க தான் இருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற அதிகாரத்தை அவங்க தான் பெற்றிருந்தாங்க, எல்லா இலாக்காவையும் தன்னுடைய கையில வச்சிருந்தாங்க. அவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு அந்தஸ்துல இருந்தும் கூட அவங்க என்ன செய்யல, தன்னை தனியா அப்படியே உயர்த்தி அப்படி வச்சுக்கிட்டு இருக்கல. வந்தவர் கேட்கிறார், உங்கள முகமது யாரு கேட்க வேற நம்ம எப்படி தலைவரை பெற்றிருக்கோம் பாத்தீங்களா? இப்படி மக்கள் கேட்டு கூட அதை கவனிக்க வேண்டிய விஷயம். மக்களுக்கும் கோபம் வரல, அவருக்கும் கோபம் வரல. என்ன என்ன இருக்கிறீங்க, என்ன ஐயுக்கு முகமது, யாரு முகமதா, நான் கடைக்கு போய் கேட்டிருப்போம் இல்லையா? அவங்களும் கேட்கல. மக்களால் கேட்டாங்களா? கேட்கல. மக்கள் ஏன் கேட்கல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்களே இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாங்க? அந்த வெள்ளையா இருக்கிறாரு அவர் தான் காட்டுறாங்களே தவிர என்ன செய்யல. உனக்கு என்ன திமுரு இருந்தா முகமது யாருன்னு கேட்ப, அப்படி கேட்டுப்பாங்கல்ல, அவங்களும் கேட்கல. அப்ப அந்த சமுதாயத்தை பண்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சமுதாயத்தையே தமக்கு மரியாதை, இந்த மரியாதை கிடையாது, இதெல்லாம் பெரிய விஷயம் எடுத்துக்கிற வேண்டியது இல்ல என்று விளங்கி வச்சிருக்கிறாங்க. சரி, வந்துட்டாரா? வந்தவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா அந்த ஆளு பேச மெத்ததே பாருங்க, பேசுற முறையே சரியில்லை. நபிகள் நாயகத்தை கேட்கிறாரு, எபன் அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய பேரனே அப்படிங்கிறார். அப்துல் முத்தலிப் நபிகள் நாயகத்தினுடைய பாட்டனாருடைய பேரு. இப்ப நபிகள் நாயகத்தை அவர் எப்படி சொல்றாருன்னா அப்துல்லாவுடைய மகன் என்று கூப்பிடாம, அல்லாவுடைய தூதர் என்று கூப்பிடாம, முகமது என்று கூப்பிடாம எப்படி கூப்பிடுறாரு? அப்துல் முத்தலிபுடைய பேரனே கூப்பிடுறாரு. கூப்பிட்டவன நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்க தெரியுமா? அஜப்துக்க, என்னமா என்ன செய்தியை சொல்லு அப்படின்னு அதுக்கும் பதில் தர்றாங்க. அந்த அழைப்புக்கு என்ன செய்யறாங்க? பதில் தர்றாங்க. பதில் திறந்த உடனே அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? நான் உன்கிட்ட கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். அவர் சொல்றாரு வந்தவர், நான் உன்னிடத்தில் என்ன செய்யறேன்? கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். கேள்வினா என்ன கேள்விங்கிற? லேசுப்பட்ட கேள்வி இல்ல, கடுமையான முறையில கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். உங்கள்ட்ட எதுக்கு வந்திருக்கிறேன் கேட்டா கேள்வி கேட்க வந்திருக்கிறேன், ஆனா கடுமையான முறையில கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். அதனால என்கிட்ட நீ வருத்தப்படலாம் கூடாது, கோவப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் வர போடுறாரு. உன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்க அல்ல அந்த நபித்தோழர் என்ன பண்ணாங்க? கோபப்பட்டாங்களா? என்ன கடுங்கல் வேக வந்திருக்கியா, தொலைச்சு வாய இறக்கலான்னு இருக்கும் அப்படி சொன்னாங்களா? யாரும் வாய திறக்கல. கேட்கிறாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? செல் அம்மா பதாலக்க,
உனக்கு தோன்றியதெல்லாம் கேளுப்பா, என்ன கேளு, என்ன வேண்டாலும் கேளு, கேளு, முழுவதாக கேளு அப்படிங்கிறாங்க. தோரணையே பேரை சொல்லி கூப்பிடுற மெத்தட் சரியில்லை, வந்த விதம் சரியில்லை. அதுக்கப்புறம் வந்துகிட்டு ஒழுங்கா கடுமையான கேள்வி கேட்க போனா மேல கோவப்படக்கூடாது, மரியாதை சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா கேள்வியை ஆரம்பிக்கிறாரு. அஸ்அலுக பிரப்பிக்க ரப்பி மன் கபலக, உமது இறைவன் பெயரால் உம்மிடத்துல கேட்கிறேன், உமக்கு முன் சென்றவர்களுடைய இறைவன் பெயரால் கேட்கிறேன். அல்லாஹு அர்சலக இலன்னாசி குல்லியும், மனிதர்கள் அனைவருக்கும் உன்னை அல்லாஹ்தான் அனுப்பினானா? அது சொல்லு. முதல் கேள்வி என்னது? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க இல்லையா, அடிப்படையில கை வைக்கிறாரு. என்ன கேட்கிறாரு? மனிதர்களுக்கு தூதராக உண்மையில அல்லாஹ்தான் உன்னை அனுப்பினானா கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹும்ம நஅம், ஆமா அல்லாஹ் சாட்சியாக, ஆமா உண்மைதான், அல்லாஹ் தான் என்னை தூதர் அனுப்பி இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒவ்வொரு நாளும் இரவிலும் பகலிலும் 5 வேளை நாங்கள் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் தான் உனக்கு கட்டளையிட்டான, நீனா சொல்றியா? 5 வேளை தொழுவணுங்கிறிய, அது நீனா சொன்னதா அல்லது அல்லாஹ் தான் உனக்கு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணானா கேட்கிறாரு. மறுகேள்வி. இந்த கேள்வியை பெரிய தப்பு தானே, அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லிட்டா மத்தெல்லாம் கரெக்ட் வந்துருன்னு, இதான் ஒரு கடுமைன்றது. நபிகள் நினைக்கிறாங்க அல்லாஹும்ம நஅம், ஆமாப்பா அல்லாஹ் சாட்சியா, அல்லாஹ் தான் இதை சொன்னான், அல்லாஹ் தான் 5 வேளை தொழுகையை கடமையாக்கினா என்று சொல்றாங்க. அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா மறுபடியும் மாட்டேங்கிறாரு. அல்லாஹ் தான் வருஷத்துல இந்த மாதத்துல ஒரு மாதத்துல நோம்பு நோக்கணும்னு சொன்னானோ, அல்லாஹ் தான் உனக்கு கட்டளையிட்டானா? மறுபடியும் கேட்கிறாரு. ரமலான் மாசம் நோம்பு வைக்கணும் இல்லையா, அதை பத்தி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னா, ஆமா அல்லாஹ் தான் எனக்கு எப்படி செஞ்சிருக்கிறான் உத்தரவு சொன்னான். மறுபடியும் மாட்டேங்கிறாரு. எங்கள வசதியானவர்கள்ட்ட வசூல் பண்ணி ஏழைகளுக்கு பங்கு வைக்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்துங்கிற கடமை அல்லாஹ் தான் ஏவி இருக்கிறானா உனக்கு, நீ என்ன சொல்றியா? அடுத்த கேள்வி கேட்கிறாரு. என்னமோ ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு மாணவர் மாதிரி நிப்பாட்டிக்கிட்டு அப்படி கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஆமாப்பா அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ் சாட்சியா, அவ உண்மைதான், அல்லாஹ் சொல்லித்தான் இந்த ஜக்காத்து கடமை நான் சொல்றேன் அப்படின்ன உடனே அப்ப அந்த மனிதர் சொல்றாரு, ஆமன்து பிமா ஜித பிஹி, நீ என்ன சொல்றியோ அதை கொண்டு வந்திருக்க அந்த மார்க்கத்தை நான் நம்புறேன். வ அன ரசூலு மன் வராயி மின் கௌமி, என்னுடைய சமுதாயத்தில் இது வராத பின்னாடி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் உங்கள் தூதராக நான் போய் இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு என் பேரு லிமாம் இப்னு சாலபான்னு தன்னுடைய பேரையும் அவர் சொல்றாரு. இது சஹீஹுல் புகாரியில 63வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல 2 விஷயத்தை நம்ம கவனிக்கிறோம். ஒன்னு, இந்த சபையில் அமர்ந்திருக்கிற முறையை கவனிச்சோம். 2வது இவர் கேள்வி கேட்ட முறையை பாருங்க. இந்த முறையில நம்மள்ட்ட கேள்வி கேட்ட எவ்வளவு கோபம் வரும். முதல் கேள்வியில எல்லாம் அடங்கி போச்சு, 2வது கேள்வி கேட்க தேவையில்லை. அல்லாஹ் தான் தூதரை அனுப்புனான்னு சொன்னா அவர் தூதர் சொன்ன எல்லாம் உண்மைன்னு போயிட வேண்டியதான். அவரு இந்த சாதாரண அறிவுல உள்ள ஒரு கிராமவாசி, விவரம் பத்தாத ஒரு மனுஷன், அந்த ஆள் ஒண்ணுக்காக கேட்கிறாரு. அப்ப ஒண்ணுக்காக கேட்கும்போது என்ன செய்வோம், இப்ப உதாரணமா நம்ம ஒரு வேலைக்காக பையன் அனுப்பி வைக்கிறோம். அப்ப பையன் போய் என்ன செய்யறான், அந்த வேலை உதவியை கேட்கறான். நம்ம என்ன கேட்க மாட்டோம், அவர் தான் அனுப்பி வச்சாரா? ஆமா. அவர் தான் இதை வாங்கிட்டு வர சொன்னாரா? ஆமா. அவர் தான் ரூபாய் ஒன்று கொடுத்தாரா? ஆமா. அவர் தான் என்கிட்ட பார்க்க சொன்னாரா? ஆமான்னு இப்படி கேட்டா என்ன செய்வோம், அவனுக்கே கோபம் வரும். சாதாரண ஒரு வேலைக்காரனுக்கு ஒரு கேட்ட உடுப்பை யாரும் எல்லாம் அடங்கி போச்சுன்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்றாரு, திருப்பி இம்புட்டு கேள்வியும் கேட்கிறாரு. கொஞ்சம் கூட கோவப்படாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஆமாப்பா அல்லாஹ் மேல சாட்சியா ஒண்ணு, இது என்னப்பா கேள்வி அப்படி கூட ஒரு சலிப்பா கூட சொல்லல. ஒரே மாதிரி எல்லா கேள்வியும் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹும்ம நஅம், எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான், ஆமா அல்லாஹ் சாட்சியா உண்மை, அல்லாஹ் சாட்சியா உண்மைன்னு சொல்றாங்க. அப்ப இதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உயர்ந்த ஒரு பெருந்தன்மையை நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அவங்களுடைய பள்ளிவாசல் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், மஸ்ஜித் நபவின்னு சொல்றோம். அவங்களுடைய இந்த மஸ்ஜித் நபவி என்பது வெறுமனே நம்ம இப்ப மஸ்ஜித் பெரிய கட்டடம் நீங்க நினைக்க கூடாது. மஸ்ஜித் நபவிங்கிறது மேல ஒரு தட்டு பந்தல் போடப்பட்டிருக்கும், கீழே மண் தரையா இருக்கும், தூணுக்கு பதிலா பேரிச்சை மரத்தினுடைய பேரிச்சை மரத்தை காய்ந்து போன மரங்களை நட்டி வச்சிருப்பாங்க. இதுதான் பள்ளிவாசங்கிறது. பள்ளிவாசம் எந்த அளவுக்குன்னா மழை பெஞ்சுன்னு சொன்னா கீழே எல்லாம் தண்ணி ஒழுகும், சஜிதா செஞ்சா நெத்திலாம் சேரும் களிமண்ணுமா போயிடும் மழை காலங்கள்ல. அந்த மாதிரியான அமைப்புல உள்ளதுதான் பள்ளிவாசல். ஒரு தடு செவர்லாம் இருக்காது, தடுப்பா அந்த வேலி தான் அடைச்சிருப்பாங்க. அந்த பேரிச்சை மரத்தினுடைய கீற்றுகளால் என்ன செய்யப்பட்டிருக்கும், மறைக்கப்பட்டிருக்கும். இதுதான் பள்ளிவாசல். மேலையும் தட்டு தான், சுத்தியும் அப்படித்தான் இருக்கும். இதுதான் பள்ளிவாசல்ங்கிறது.
அப்ப ஒரு கிராமவாசி வர்றாரு. கிராமவாசி வந்து அப்பதான் வர்றாரு. ஊருக்குள்ள வந்த உடனே பார்த்தாரு சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படுது. வந்த உடனே அதுக்குள்ள பள்ளியாசலுக்குள்ள வந்து ஓரமா போய் உள்ளுக்குள்ள வந்து மறைவா இருக்கிறதுனால உள்ளுக்குள்ள வந்து சிறுநீர் கழிக்கிறார். ஒரு பக்கமா இங்க ஆட்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள்லாம் இவர் பள்ளிவாசல் தெரியல, அல்லது பள்ளிவாசலுக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாம இருக்குது. அப்ப மக்கள்லாம் சுத்தி நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, அவங்களை சுத்தி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி மக்கள்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, நபிகள் நாயகம் இருக்கிறாங்க. அவர் அந்த இடத்துல வந்து என்ன செய்யறாரு, தப்புல உள்ளுக்குள்ள வந்து உள்ளேயே சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழிச்ச உடனே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் கோபம், பயங்கர கோபம். ஏன்னா இது நபிகள் நாயகத்தை ஏதாவது கேள்வி கேட்டா கோவப்பட மாட்டாங்க, அவங்க ட்ரைனிங் கொடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு சில விஷயத்து தான் கோவப்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து பள்ளிவாசல் வந்து இந்த மாதிரி வந்துட்டு என்ன அந்த ஆள் போட்டு உள்ள வந்து தொழுகிற இடத்துல வந்து இப்படி பண்றாருன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகத்தினுடைய தோழர்களுக்கெல்லாம் கோபம் ஆயிடுச்சு, பயங்கரமான கோபமாயி ஆளை வந்து அவரை புட்டிக்கிற ஆட்டி புட்டி நிக்கிறாங்க. அப்ப நபிசல்லாசன் சொன்னாங்க, விடுங்க விடுங்க வர சிறுநீர் கழிச்சுக்கிட்டு இருக்கிறவரை கழிக்க ஆரம்பிச்சுட்டார்ல, முடிக்கிட்ட கழிச்சது கழிச்சாச்சு, அது என்ன 100 மில்லி கழிச்சா என்ன, 1 லிட்டர் கழிச்சா என்ன, கழிச்சுட்டார்ல, விடு விடு மூசா கழிக்கட்டும். அது எவ்வளவு பொறுமைன்னு பாருங்க. பள்ளிவாசல், அது பள்ளிவாசலுக்குள்ள வந்து அவர் சிறுநீர் கழிக்கிறாரு தெரியாம, மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப கழிச்சால வெறுத்தியாவது விடணும்ல, அது கூட பொறுத்துக்கிற, அது கூட ஒப்பல உங்களுக்கு. பள்ளிவாசல் தான் அல்லாஹ் வணங்குற இடம் தான், விளங்காம செய்யலாம். தாள் நீங்க எங்க போய் ஏங்க விரட்டுறீங்க, கொஞ்சம் இருங்க. தவுனா விரட்டாதீங்க, அவரை விடுங்க. அவர் நல்லா சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் விட்டாங்க. அவர் எவ்வளவு சிறுநீர் கழிக்கணுமோ எல்லாம் கழிச்சு முடிச்ச பிறகு பாருங்க, அந்தால கூப்பிட்டு சிறுநீர் கழிச்சில 2 வாளி தண்ணி ஊத்திட்டு போ அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அவர்கிட்ட சொல்லல, தங்களுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க ஒரு வாளி தண்ணி எடுத்துட்டு போய் அது மேல வந்து என்ன செய்யுங்க, தெளிச்சிருங்க. மண்ணு தானே, மண்ணா இருக்கனால மேல 2 வாளி தண்ணியை ஊத்தினா தெரியா போச்சு, அவ்வளவுதான் செய்ய முடியும். மண்ணை போட்டு கழுவியா விட முடியும். அதனால மண்தரையா இருக்கிறதுனால மேல ஒரு வாளி தண்ணியை ஊத்தி விட்டுருங்க என்று தங்களுடைய தோழர்களுக்கு வந்து கட்டளையிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, இன்னமா யஸ்ரீன் வலம் துபாசு மாஸ்ரீன், நீங்கள் எளிமையாக மக்களிடத்தில் அறிவுரை சொல்பவர்களாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்களே தவிர கரடு முரடாக அறிவுரை சொல்பவர்களாக திருத்துபவர்கள் அனுப்பப்படவில்லை. மக்களுக்கு சொல்றதா இருந்தா மென்மையா எளிமையான முறையில எளிதாக சொல்லணுமே தவிர காட்டுத்தனமா சொல்லக்கூடாது. அப்படி நீங்க செஞ்ச தப்புன்னு சொல்லி யாரை கண்டிக்கிறாங்க, சிறுநீர் கழிச்சவரை கண்டிக்கல, தங்கள் தோழர்களை கண்டிக்கிறாங்க. இது சஹீஹுல் புகாரியில 220வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம், 6128வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம். இதே சம்பவத்திலேயே இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் விரிவா வருது. எப்படி வருதுன்னு கேட்டா, நாங்கள் நபிகள் நாயகம் செல்லவர்களோடு பள்ளி வாசலில் அமர்ந்திருந்த போது ஜா அராபியுன், ஒரு கிராமவாசி வந்தார். காம யபூலு ஃபில் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்குள்ளேயே நின்று சிறுநீர் கழிக்கிறார், நின்றுகிட்டே சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கிறார். கால அஸ்ஹாபு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் எல்லாம் சொன்னார்கள், மஹ் மஹ், நிறுத்து நிறுத்துன்னு சொல்லி சத்தம் போட்டார்கள். சத்தம் போட்ட உடனே கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா துஸ்ரிமுஹு தஊஹு, அவருக்கு நெருக்கடி கொடுக்காதீங்கப்பா, விட்டுருங்க அவரை. தரக்கூஹு, அவரை விட்டுவிட்டாங்க. எது வரைக்கும் விட்டாங்க, ஹத்தா பால, சிறுநீர் கழித்து முடிக்கும் வரை விட்டார்கள். சிறுநீர் கழிச்சுட்டு இருக்கிற ஆளை சிறுநீர் கழிக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க, கோவப்படாம. அதுக்கப்புறம் சும்மா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆஹு, பிறகு அந்த சிறுநீர் கழிச்ச ஆள் இருக்காருல்ல அவரை கூப்பிடுறாங்க. நபிகள் நாயகம் வாம்பா தம்பிங்க வாங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பாருங்க வார்த்தையை பாருங்க, இன்ன ஹாதிஹில் மசாஜித, இந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்களேன், இது லா தஸ்லஹு செய்யும் மின் ஹாதல் போல், அதுல இந்த மாதிரி சிறுநீர்லாம் கழிக்க கூடாது. இது பள்ளிவாசல், இதுல இந்த மாதிரி சிறுநீர்லாம் என்ன செய்யக்கூடாது, கழிக்க கூடாது. அருவருக்கத்தக்க காரியங்கள்லாம் இதுக்குள்ள செய்யக்கூடாது. இன்னமாஹியல் திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், இது அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டியும் ஒரு ஸலாத்தி தொழுவதற்காக வேண்டியும் உள்ள இடம். தொழுவதற்கு உள்ள இடத்துல, அல்லாஹ் நினைவு கூறுவதற்குரிய இடத்துல இந்த மாதிரி ஒக்ராத்தில் குரான், குரான் ஓதுறதுக்கு உள்ள இடம். இதுல வந்து நாங்க குரான் ஓதிக்கிட்டு இருப்போம், நாங்க தொழுதுகிட்டு இருப்போம், இந்த இடத்துல வந்து இப்படி செஞ்சுட்டீங்களே தம்பி, அப்படி செய்யலாமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு அறிவுரை சொல்லிட்டு, தண்ணி ஊத்த சொன்னது அவர்கிட்ட சொல்லல, இவங்களுக்கு மக்களுக்கு சொல்றாங்க. என்ன விளங்குது இதுல,
ஒரு பள்ளி வாசல்ங்கிறது பொதுவா வந்து எல்லா மதத்தவர்களுக்குமே அவங்களுடைய வழிபாட்டு தலம்ங்கிறது ரொம்ப புனிதமா உள்ளதுங்க. வழிபாட்டு தலங்கள்ல வந்து ஒரு அசிங்கப்படுத்தும் பொழுதுதான் ரொம்ப கோபம் வரும். நம்ம வீட்டை அசிங்கப்படுத்தினா கூட நம்மளுக்கு கோபம் வராது. ஒவ்வொருத்தருக்குமே அவரவர் மதத்தில் உள்ள வழிபாட்டு தலத்தை வந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு வைங்க, அப்ப அந்த மக்களுக்கு என்ன செய்யும்னா கோபம் வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின அந்த சமுதாயத்துக்கு அதே மாதிரி தான் கோபம் வருது. கோபம் வந்தவர்களுக்கு அழகான முறையில் ட்ரைனிங் கொடுக்கறாங்க. தாமும் கோபப்படாம சிறுநீர் கழித்தல்ங்கிற பெரிய உபாதை பள்ளிவாசல்ல வந்து கழிக்கணும்னா ஒருத்தர் வந்து கழிப்பாரு. அவருக்கு உரிய இந்த கிராமப்புறத்து அறிவு அவ்வளவுதான் அவருக்கு இருக்குது. அவருடைய அறிவை கூட ஒதுக்குப்புறமா இருக்கு. அவங்க உட்காந்து நமக்கு உட்காந்துட்டு போறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கலையா? இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு பாக்குறோமே, 1000 பொம்பளை போனாலும் 1000 ஆம்பளை போனாலும் ரோட்ல உட்காந்துக்கிட்டு மலஜலம் கழிக்கிற கூட்டத்தை பார்க்கத்தான் செய்யறோம். நம்ம நாட்டில் பாக்குறோம் சர்வசாதாரணமா. ஆம்பளை போறாங்களே, பொம்பளை போறாங்களே, பாக்குறாங்களே, நல்லா இல்லையே என்ற ஒரு உணர்வற்றவர்களாக இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டிலே மனிதர்கள் வாழும் பொழுது, அந்த காலத்துல நாகரிகம் இல்லாத காலத்துல 4 பேர் உட்கார்ந்து இருக்காங்கன்னு பார்க்க போறாங்க. இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்கள் பல தரத்தில் இருப்பாங்க என்று தூர நோக்கத்தோட விளங்குறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய என்ன தெரியுமா? இதெல்லாம் வந்து கொடூரமா நபிகள் நாயகம் ஒரு கரெக்ட் முரடான ஒரு ஆளா இருந்தா, நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ வந்து அப்படி பண்றியோ, நான் யாரு தெரியுமா உனக்கு? நான் யாரு? எனக்கு முன்னாடி என் இடத்துல பள்ளியாசல் உனக்கு இருக்கிறியப்பா என்று கேட்டிருப்பாங்களா இல்லையா? அதெல்லாம் அந்த இதே கிடையாது. மனித நிலையிலிருந்து தான் பார்ப்பாங்க. அவன் நிலையிலிருந்து பார்க்கணும். நம்ம எல்லாத்தையுமே நம்ம நிலையில் பார்க்காம அவன் நிலையிலிருந்து பார்ப்போம். அவனுக்கு அந்த ஆளுக்குள்ள அறிவு அவ்வளவுதான் என்று இறங்கி வந்து அறிவுரை சொல்லி, அவருக்கு மென்மையா சொல்லி மக்களுக்கும் அறிவுரை சொல்றாங்கன்னு சொன்னா, இதுலயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிக உயர்ந்த பண்பாடு. பள்ளிவாசல்ல சிறுநீர் கழித்தவர் மீது கூட கோபப்படாம அதனுடைய அந்த பண்பாடை காட்டுறாங்க பாருங்களேன். இங்கதான் அப்படி மேல நிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு எத்தனை குணம், எதுலையா சோட உண்மையில இன்னும் இப்படி நடந்துட்டாங்களேன்னு உங்களுக்கு சொல்ல இயலுமா? இல்ல 2-3 விஷயத்துல அப்படி நடந்தா நல்லா கண்டிச்சுட்டான் குர்ஆன்ல, அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள்ல எல்லாமே அவங்களுடைய ஒரு விஷயத்தை கூட பழுது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு உயர் குணத்தை கொண்டவர்களாக இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்களேன். இதுவும் அந்த கிராமவாசி சம்பவம் தான். எப்படிப்பட்ட சம்பவம்னு கேட்டா, இத வந்து அபூ ஹுரைராங்கிற ஒரு நபி தோழர் அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் எங்களோடு சரியாகத்தான் அமர்வார்கள், சரிக்கு சரியா அமர்வார்கள். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்லிசு மஅனா ஃபில் மஜ்லிஸி யுஹத்திஸுனா, சபையில் எங்களோடு அமர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டு இருப்பார்கள். எங்க பள்ளிவாசல்ல மக்களோட அமர்ந்து தான் பேசுறாங்க. அவர் பேசிக் கொண்டிருந்தோன்னு ஃபைதா காம, அவங்க பேசிவிட்டு எழுந்த உடனே கும்னா கியாமன், நாங்களும் எல்லாரும் எழுந்துருவோம். எது வரைக்கும்னா ஹத்தா நராஹு கத் தகல பாவ புயூத்தி அஸ்வாஜிஹி, தங்களுடைய மனைவியுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க என்பதை காண்ற வரைக்கும் நாங்களும் எந்திரிச்சிருவோம். இப்படிதான் நடக்கிறது வழக்கம். அப்ப ஒரு நாள் எங்களோட பேசிவிட்டு எழுந்தார்கள். எழுந்த உடனே நாங்களும் நினைஞ்சிட்டோம், எழுந்துட்டோம். நபிகள் நாயகம் பேசிக்கிட்டே இருந்தவங்க, சரி பேசுனது போதும் நான் வீட்டுக்கு போறேன் என்று அவங்க எழுந்துட்டாங்கல்ல. எழுந்தவங்க நாங்களும் எழுந்துட்டோம். எழுந்தா ஒரு கிராமவாசி அந்த ஆள் என்ன பண்றாருன்னா, நபிகள் நாயகத்துக்கிட்ட வந்து பள்ளி வாசலுக்குள்ள, நல்லா பாருங்க, பள்ளி வாசல்ல இவ்வளவு தோழர்களோட நபிகள் நாயகம் இருக்கும் பொழுது கிட்ட நெருக்கிக்கிட்டு வந்து அவங்களுடைய மேலாடையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு, எந்த அளவுக்கு இழுத்தாருன்னு கேட்டா, பிடரி சிவப்பா போற அளவுக்கு இழுக்கிறார். பிடிச்ச அப்படி இழுத்து என்ன செய்யறாருன்னு கேட்ட இழுக்கிறார். அந்த ஆடை வேற ரொம்ப கடினமான முரட்டு ஆடையா வேற இருந்தது. அப்ப நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க, அப்படி இழுத்த உடனே திரும்பி பாக்குறாங்க. மேலாடை பிடிச்சி இழுத்த உடனே என்ன செய்யறாங்க, திரும்பி பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன செய்யறாரு, இந்த கிராமவாசி பாருங்க, அவர் வந்து பெரிய நியாயம் கேட்கறதுக்கு ஓரளவுக்கு சந்திக்கிறதுக்கெல்லாம் வரல. அவர் எதுக்கு வந்திருக்காரு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, ஜஹமில்லி அலா பைரைய ஹாதைனி, நான் இந்த 2 ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த 2 ஒட்டகம் நிறைய சரக்கை ஏத்தி எனக்கு அனுப்பு கேட்கிறாரு பாருங்க. கேட்க வர்ற மெத்தட பாருங்க. நபிகள் நாயகம் ஆட்சி தலைவர்கிட்ட ஒரு உதவி கேட்டு வர்றாரு. எப்படி வர்றாரு, சபை ஒழுக்கத்தை பார்க்கல. நபிகள் நாயகம் பெரிய ஆன்மீக தலைவர், அதை பார்க்கல. பெரிய ஆட்சி தலைவர், அதை பார்க்கல. அட நம்ம 2 ஒட்டகத்தை வச்சுக்கிட்டு போய் கேட்கிறோமே, ஒரு திமிரா போய் கேட்கிறோமே, அது நியாயமாங்கிற அந்த அறிவு கூட அவருக்கு இல்ல. சோத்துக்கு இல்லாம கேட்கிறோம். ஒட்டகத்தை வச்சு 2 ஒட்டகம் வச்சுக்கிறாரு, ஏழையா இருக்க முடியுமா? அதையும் அவர் உணரல. வந்துகிட்ட என்ன செய்யறாரு, அவ்வளவு உரிமை அவருக்கு.
ஏன்னா அவர் இப்படிலாம் செஞ்சா கூட இந்த மனிதருக்கு கோபம் வராதுங்கிற அளவுக்கு அவங்க விளங்கி செஞ்சிருக்காங்க பாருங்களேன். வந்து என்ன செய்யறாங்க, என்னுடைய 2 ஒட்டகத்துல வந்து ஏத்தி எனக்கு சரக்கு ஏத்து, ஒட்டகம் நிறைய என்ன செய்யணும், எனக்கு தர வேண்டியதான் தாங்கிறாரு, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மாதிரி. அது பரவாயில்ல, அப்புறம் கேட்கறது முக்கியமானது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீ வந்து லாத்தமில்லி மீ மாலிக்க ஒலா மீ மாலி அபிக்க, நீ ஓம் பணத்திலேயோ உங்க வாப்பா வீட்டு பணத்திலேயோ நீ வந்து எனக்கு தரப்போறது இல்ல. ஏன் பணங்கிறாரு அவரு, அரசாங்கத்துடைய கருவூல மக்களுக்கு உள்ளதானே, அதை அவர் சொல்றாரு. முகமது, நீ 2 ஒட்டகம் நிறைய எனக்கு ஜாமான்களை ஏற்றி அனுப்பு, அது ஓம் பணம் கிடையாது, உங்க வாப்பா வீட்டு தகப்பனார் வீட்டு பணமும் கிடையாது, அதுல இருந்து எனக்கு வந்து கொடு. இந்த அடுத்து திமுறான வார்த்தை என்ன செய்யறாரு, போடுறாரு. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா பாருங்க, லா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லா வஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கறாங்க. லாண்டா என்ன முடியாது, நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன், நான் அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடுறேன், முடியாதுங்கிறாங்க. எது வரைக்கும் முடியாது, என்னை அந்த புடிச்சிட்டு முதல்ல இதை விடு, அப்புறம் உனக்கு தர்றேன். புடிச்சு இழுக்கிறிய பரடியை பிடிச்சி இழுத்து இழுத்துக்கிட்டே கேட்கிறாரு. வந்தாலும் பாருங்க, இழுத்து கேட்டுட்டு விட்டுறல, இழுத்துக்கிட்டே தான் கேட்கிறாரு. இழுத்துக்கிட்டு என்ன 2 ஒட்டகம் நிறைய சரக்கு தெரிய இல்லையா, உன் வீட்டு காசை தர போறேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சண்டக்காரன் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அட முதல்ல விடுப்பா, விட்டு உனக்கு கேளு, பரடியை பிடிச்சி இழுத்துட்டு துணியை போட்டு இழுத்துட்டு கேட்கறிய அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அந்த ஆளு என்ன செய்யறாருன்னா, நீ தர்றேன்னு சொன்னதான் விடுவான், நீ உடுப்பா தர்றேன் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தர்றேன்னு சொல்லதான் விடுவேன். இவர் அது சொல்றாரு. இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தவன அப்புறம் நபி ஸல்லல்லாஹு இவர் விடவே மாட்டேன்ட்டாரு. அவங்களே இறங்கி வர்றாங்க. இங்க வாப்பான்னு ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த ஆளுக்கு இந்த ஒட்டகம் நிறைய 2 ஒட்டகம் நிறைய ஜாமான்கள் கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகத்துல கோதுமையையும் இன்னொரு ஒட்டகத்துல வந்து பேரிச்சம்பழத்தையும் ஒட்டகம் சுமக்கிற அளவுக்கு, ஒரு ஒட்டகத்துல நிறைய கோதுமை மூட்டை ஒண்ணு, ஒரு ஒட்டகத்துல பேரிச்சம்பழம் ஒரு ஒண்ணு ஏத்திக்கிட்டு சுமக்கிற அளவுக்கு ஏத்தி விடுங்க அப்படின்ற பிறகு அதுக்கப்புறம் என்ன வந்து விடுறாரு அவரு. அப்புறம் மக்கள் நோக்கி திரும்பி பார்த்து, நீங்க எல்லாம் போங்க, நீங்க கூட்டி நிக்கிறீங்க, அவர் கேட்கிறாரு நான் கொடுக்கிறேன், குடிமக்கள் கேட்டா தலைவர் கொடுக்கிற கடமைப்பட்டிருக்கிறேன், நீங்க ஏன் கூட்டமா நிக்கிறீங்க, நீங்களெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை திருப்பி அனுப்பிடுறாங்க. அப்படிங்கிறது வந்து அபூதாவூதுங்கிற நூல்ல 4145வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன நமக்கு விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஏராளமான அந்த உயர் பண்புகள் இதுல விளங்குது. ஒரு பெரிய மாமன்னராய், ஒரு மன்னருக்கு முன்னாடி, ஒரு மந்திரிக்கு முன்னாடி, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்னாடி, ஒரு வார்டு கவுன்சிலருக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி கேட்டா தரமாட்டாங்க. கொடுத்த கடனைய இப்படி கேட்டா இல்லைன்றாங்க. அதாவது நம்ம வேற விஷயமா கேட்க வேண்டியல, நம்ம கடனை கொடுத்து விட்டோம், அந்த கடனை கேட்டு போறோம், 4 பேருக்கு மத்தியில் வச்சு கேட்டு பாருங்களேன், 4 பேருக்கு மத்தியில் வச்சு கடனை கேட்டீங்கள, வாங்குறத பாத்துக்கிறேன். இது நம்ம கேரக்டரா இருக்கு. நம்ம அவன் வீட்டு காசை கொடுக்கறதுக்கு அது மெத்தட் கரெக்டா இருந்தா தான் கொடுக்கறோம். அப்ப நம்ம வீட்டு காசை அவனுக்கு சொந்தமில்லாத காசை கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் பார்க்கணும். ஒரு மனு அனுப்புறா இருந்தா கூட மாண்புமிகு அல்லது கண்ணியமிக்கன்னு இப்படி அந்த அடைமொழி எல்லாம் போடாட்டி, ஐயா அவர்கள் எல்லாம் போடாட்டி அந்த கோரிக்கை ஏத்துக்கணுமா அதிகாரம் இருக்கும், ஏத்துக்கிறாரு. இவர் பாருங்க எந்த நாகரிகமாச்சும் இருக்குதா, அந்த சமுதாயத்தினுடைய எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் நம்ம விளங்குறோம். இவங்களை தான் பண்படுத்தி மனிதர்கள் மாணிக்கங்களா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்க. இந்த மாதிரி நாகரிகம் தெரியாத, கேட்க கூட தெரியாத, அதுல நடவடிக்கை ஒழுங்கா பண்ண தெரியாத, சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கோரிக்கை கேட்கறது எந்த உலகத்துல இருக்கு? யார்கிட்ட கேட்க, என்கிட்ட கேட்ட நான் கொடுப்பேனா? நான் ஒரு பெரிய கோடி சொன்ன வச்சுக்கிறோமே, சட்டையை பிடிச்சி 10 ரூபா தானே கொடுப்பேனா? சட்டையை பிடிச்சதுதான் இல்லதான்னு சொல்லுவேன். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க, எல்லாரும் சொல்லுவோம். சாதாரண ஒரு மனிதன் கூட இந்த மாதிரி இதை சகித்து கொள்ள மாட்டான். இப்படி ஒரு நிலைய அது 10 பேருக்கு முன்னாடி ஒரு சபையில வச்சுக்கிட்டு, அது தன்னை மதிக்கக்கூடிய ஒரு சபையில வைத்துக் கொண்டு, அது தன்னுடைய அலுவலகத்தில் பள்ளிவாசலுக்குள்ளே வந்து நுழைந்து கொண்டு, இவ்வளவு வசதியோட கார்ல வந்து இறங்கிட்டு 100 ரூபாய் கொடுப்பீங்களா? இவர் அப்படித்தானே வந்திருக்காரு, 2 ஒட்டகத்தில் வந்துட்டு தானே கேட்கிறாரு. அப்ப வந்து கேட்ட மெத்தடும் சரியில்லை, வந்து கொண்டிருக்கிற சாதனங்களும் சரியில்லை, வந்து கேட்ட இடமும் சரியில்லை, சபையும் சரியில்லை. அப்ப இவ்வளவையும் பொறுத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, உனங்கப்பா கூட அந்த சட்டையை கூட விட்டுட்டா, சட்டையை உடுப்பா தர்றேங்கிறாங்க, அதை கூட மாட்டேங்கிறாரு. நீ தந்தா தான் விடுவேன். கடைசியில பணிஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆள் விவரம் தெரிய ஆள்கிட்ட போய் சண்டை கொடுத்தா இருக்க முடியும், திருப்பி சட்டையை பிடிச்சிக்கப்பா உனக்கு எதானே வேணும் தான் சொல்லி பிடித்தா சட்டையை விடுறாரு. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ் போதுமானவன். இவ்வளவு ஒரு அழகான தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அற்புதமான தலைவராக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மார்க்கத்தை தழுவி கற்றுக்கொள்வதற்காக பல பேர் வருவாங்க, வெளியூர்கள்ல இருந்து வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க, நபிகள் நாயகம் சொல்றது கரெக்ட் தான் ஒத்துக்குருவாங்க. ஒத்துக்கிட்டு போனாங்கன்னா மார்க்க அறிவு உங்களுக்கு போதுமான அறிவு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சில நாள் தங்க விரும்புவாங்க. நாங்க ஒரு 10 நாள் தங்கிட்டு போறோமே, ஒரு 20 நாள் தங்கி இங்க உள்ள நிலவரங்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி தொழுவணும், எப்படி நாங்க நோன்பு வைக்கணும், எப்படி நாங்க இந்த மார்க்கத்தை கடைபிடித்து ஒழுகணும் என்பதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போறோமே என்று கேட்பாங்க. இப்படி வர்றவர்களை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, தங்க வைப்பாங்க. மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் தங்க வைப்பாங்க. 10 நாள் 20 நாள்லாம் தங்குவாங்க. தங்குறவர்களுக்கு அங்க ஜக்காத்துடைய பொருள்கள்ல இருந்தவர்களுக்கு உணவளிக்கப்படும், பால் கறந்து கொடுக்கப்படும், பேரிச்சம்பழம் கொடுக்கப்படும். சில விருந்தினர்களாக சிலர் ஏற்றுக்கொண்டு அழைத்து செல்வார்கள். இப்படி எல்லாம் ஒரு நடவடிக்கை இருக்கும். அது மாதிரியாக உள்ளது ஒருத்தர் மாலிக் இப்னுல் ஹுவைரிஸ் ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அவர்கள்ட்ட வர்றாரு, பெரிய கூட்டத்தோட வர்றாரு. வந்து 20 நாள் அங்க தங்குறாரு மதீனாவுல. வெளியூர்ல இருந்து வந்து ஒரு நாள் 2 நாள் இல்ல, 20 நாள் தங்குறாரு. அந்த 20 நாள் தங்குறத பத்தி அவர் வர்ணிக்கிறாரு. ஃபஅகம்னா இந்தஹு 20 லைலா, 20 நாட்கள் அவர்களோடு நாங்கள் தங்கினோம். வெளியூர்ல இருந்து வந்து 20 நாள். வகான ரஹீமன் ரஃபீகன், அவங்க ரொம்ப ஒரு இரக்கம் உள்ளவராகவும் ரொம்ப மக்கள் மீது அன்பு கொண்டவராகவும் இருந்தாங்க. நாங்க பார்த்த வரைக்கும் இந்த வெளியூர்ல வந்துட்டோம் இல்லையா, பார்க்கும்போது சிரிப்புலையும் அந்த அவங்களை அணுகிற முறைகளையும் விசாரிக்கிறதையும், சாப்பிட்டீங்களா குடிச்சீங்களா என்றெல்லாம் என்ன செய்வாங்களா, அதெல்லாம் வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்களாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாரு அவரு, ஃபலம்மாரா ஷௌகனா இலா அஹாலினா, நாங்க வந்து 20 நாளாச்சு கொண்டாட்டி பிள்ளைகளெல்லாம் பார்க்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு ஏற்பட்டு இருக்குங்கிறதை அவர்கள் விளங்கிய பொழுது கால சொன்னார்கள், இர்ஜியூ, நீங்க போங்க, ஃபகூனு ஃபீஹிம், நீங்க அவங்களோட இருந்து கொண்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க என்று அந்த விஷயங்களை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப வந்து இந்த அவங்களோட டெய்லி விசாரித்து அந்த விசாரிக்கும் போது கண்டுபிடிச்சிடுறாங்க, அவளை 20 நாளாச்சு கொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும்னு உங்க மனசு தேடுது, இதுக்கு மேல அவங்களை வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் விளங்கணும்னு நீங்க ரொம்ப நாளாச்சு வந்து கொண்டாட்டி பிள்ளை பிரிஞ்சுட்டீங்களே, ஒரு நாளைக்கு பிரிஞ்சுதான் சரி வராத, நீங்க வேணா போங்களேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தாங்க. ரொம்ப இரக்கமும் ரொம்ப அன்பையும் நாங்க அந்த 20 நாள்ல கண்டோம் என்று சொல்றாங்க. ஒரு வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு 20 நாளைக்கு தங்குனா நம்ம என்ன கதியாகும், நம்மளுடைய சாயமெல்லாம் வெளுத்து போயிடும். 20 நாளைக்கு அந்த அன்பு மாறாம, 20 நாளைக்கு அந்த சிரிப்பு மாறாம, 20 நாளைக்கு அந்த கவனிப்பு மாறாம, இவங்களுக்கு மட்டுமா, வர்ற எந்த ஒரு கூட்டம் வந்தா அவ்வளவு பேருக்குமே சோறு இருக்குதோ இல்லையோ அந்த அன்பு செலுத்துவதிலையும் அந்த அவங்க மீது அக்கறை செலுத்துறதுலையும் எந்த குறையும் வைக்க மாட்டார்கள். அப்படி ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள் என்று மாலிக் இப்னு ஹுவைரிஸ் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 628வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இது போக இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இந்த மனிதர் வந்து உலகத்துல இப்படி எதையுமே ஏன் ஒன்னையும் விரும்ப மாட்டேங்கிறார் இவரு. ஒரு சின்ன ஒரு ஆசை கூட இருக்காது, ஒரு சின்ன ஒரு மரியாதை, ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் வாத்தியார் மாணவன்கிட்ட பாக்குற அந்த மரியாதை கூட இவர் எதிர்பார்க்க மாட்டாரா? ஏன் இப்படி அவங்க அளவுக்கு ஏன் இறங்கி போறாரு என்று சொல்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க என்பதற்கு இன்னொரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம். நபிகள் ஜாபிர் இப்னு சமுரா அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைகள்ல அதிகமாக அமர்ந்திருக்கிறீர்களா கேட்கிறார். அப்ப ஜாபிர் இப்னு சமுரா சொல்றாங்க, ஓ நிறைய சபைகள்ல அமர்ந்திருக்கோம், நாம் கசீரன், நிறைய சபைகள்ல நபிகள் நாயகத்தோடு நான் அமர்ந்திருக்கேன், ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை அவங்களோட நாங்க வந்து அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபை எப்படி நடக்கும்ங்கிறத விளக்குறாரு. எப்படி விளக்குறாரு? கானலா யகூமு மின் முஸல்லாஹுல்லதி யுஸல்லி ஃபீஹி சுப்ஹ, அதிகாலை தொழுகை சுபஹ் தொழுகை தொழுதாங்க இல்லையா, அந்த தொழுகை இடத்துல இருந்து அவங்க சூரியன் உதிக்கிற வரைக்கும் எந்திரிக்க மாட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை தொழுகை முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, சலாம் தொழுகை முடிச்ச உடனே சூரியன் உதிக்கிற வரைக்கும் என்ன செய்வாங்க,
அங்கேயே பள்ளியிலே உட்கார்ந்து இருப்பாங்க. இதா தலாத் காம, சூரியன் உதிச்சவனே எழுந்து என்ன செய்வாங்க, போயிருவாங்க. இது அவங்களுடைய வழக்கமா இருந்துச்சு. அப்ப நபி தோழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சுல, சூரியன் உதிக்கிற வரைக்கும் நபிகள் நாயகம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்லையே. அந்த கேப்ல தொழுகை முடிஞ்சிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிற அந்த கேப்ல காணும் எத்தஹத்தூன, ஒரு பயானு சொற்பொழிவுலாம் நடக்கலாம். அங்க உட்கார்ந்து அவங்க பேசிட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் உட்கார்ந்து இருக்காங்க பார்க்க மாட்டாங்களாம். அவங்க வாட்டுக்கு மக்கள் உட்கார்ந்து செய்யற உங்களை கேட்கறது பேசுறது இப்படிலாம் பேசிக் கொண்டிருப்பாங்களாம். பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அமரில் ஜாஹிலியத்தி, அறியாமை காலத்துல ஒரு நடந்த கூத்துக்கள்லாம் இருக்க, அதையெல்லாம் சொல்லிக்கிடுவாங்களாம், பேசிக்கிடுவாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, நான் ஒரு 7 வருஷம் என்ன பண்ண தெரியுமா, நான் 10 என்ன பண்ண தெரியுமா என்று அறியாமை காலத்துல ஒரு நடந்த கிறுக்குத்தனங்களை எல்லாம் பேசிக்கொண்டு ஆளாலும் சிரிப்பாகலாம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய ஆன்மீக குருநாதர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய ஆட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பெரிய வல்லரசு நாட்டின் அதிபரா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவங்க பாட்டுக்கு என்ன செய்யறாங்க, பேசுறதும் சிரிக்கிறதும் பழைய சம்பவங்களை சொல்லி ஒருத்தர் இது பண்ணிக்கிறதுமா நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உளுந்து உளுந்து சிரிக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகை செஞ்சுட்டு இருப்பாங்களாம். அதை பார்த்துக்கிட்ட அந்த மக்கள், அதாவது ஒரு சின்ன குழந்தைகள் விளையாடும் போது சேட்டை செய்யும் போது தாய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பாளே, ஒரு தகப்பன் உட்கார்ந்து ரசிப்பானே, எவ்வளவு பெரிய இறக்கம்னு பாருங்க. இந்த மக்களை நான் தலைவன், நீ தொண்டை, நீ என்ன ஏன் முன்னாடி சிரிக்கிற, என் புள்ள சிரிச்சா கேட்டு இருக்க மாட்டேன், என் முன்னாடி என் புள்ள சின்ன பிள்ளைகள் வேடிக்கை பண்ணா நான் பேசிட்டு இருக்க மாட்டேன், ஒரு தாய் பேசிட்டு இருக்க மாட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொண்டரா பார்க்கவே இல்லை, குழந்தைகள் நிலையில வச்சு பாக்குறாங்க. அவர் சிரிக்கிறது உங்களுக்கு ஒரு புன்னகை, அவங்க பழைய கதையெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்களை பார்த்து அப்படியே அதை நினைச்சு புன்னகை, அந்த சந்தோஷத்தை பார்த்து அவங்க அப்படியே அத ஒரு தாய் குழந்தையுடைய மழலையை கண்டு சிரிப்பா இல்லையா, திட்டுனாலும் சிரிப்பாளா இல்லையா, ஏசுனாலும் சிரிப்பாளா இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலையில இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 1810வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். மேலும் 4286வது ஹதீஸ்லையும் பார்க்கலாம், பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முஸ்லிம்ங்கிற நூல்ல. அப்ப என்ன இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு முன்னாடி விழுந்து விழுந்து சிரிக்கிறத ஜீரணித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவங்க இருக்கும் பொழுது மற்றவர்கள் தங்கள் தங்கள் பழைய கதைகள் எல்லாம் பழங்கதைகள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதையும் ஜீரணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, இவங்க என்னத்தை மக்கள்கிட்ட எதிர்பார்த்தாங்கன்னு சொல்றீங்க? எதை நாடி எதை எதிர்பார்த்து இப்படி ஒரு இறை தூதர்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ் சொன்ன மெசேஜை சொல்லணும் என்பதற்காகத்தான் இவ்வளவு சகித்துக் கொண்டாங்க. சகித்துக் கொண்டு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் வந்திருக்கிறோம், இறைவனுடைய தூதரா வந்திருக்கிறோங்கிற உணர்ந்து நடந்து கொண்டாங்களே தவிர எந்த ஒரு புகழோ மரியாதையோ ஒரு அந்தஸ்தோ எதுவுமே என்ன செய்யல, எதிர்பார்க்கல. இப்படியான ஒரு, அதாவது மக்களோட மக்களா கலந்து எதை பார்த்தாலும் நீங்க அந்த அம்சத்தை காணலாம். மக்களோட மக்களா கலந்து அவங்க நல்லது என்ன, அவங்களுக்கு என்ன நன்மை, அவங்களுக்கு சந்தோஷப்பட்டா இவங்களுக்கு சந்தோஷம், அவங்க கவலைப்பட்டா இவங்களுக்கு கவலை, அவங்க கஷ்டப்பட்டா இவங்களுக்கு கஷ்டம் என்று நினைக்கிற ஒரு தலைவராகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சி கூட நீங்க பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அந்த அஸ்லம்ங்கிற ஒரு கோத்திரம், அஸ்லம் என்பது ஒரு கோத்திரத்தினுடைய, குறைஷ் மாதிரி ஒரு கோத்திரத்தினுடைய பெயர். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த அம்பு எய்து ஈட்டி எய்து என்ன செய்யறாங்க, ஈட்டி எறிகிறது, அம்பு எறிகிறது, அந்த மாதிரியான ஒரு வித்தையை விளையாடிட்டு இருக்கிறாங்க. குறி வச்சு எறிகிறது, மரம் எடுத்துட்டு வருது, மரம் எறிகிறது, இந்த மாதிரியாக போட்டி போட்டு என்ன செய்யறாங்க, அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. 2 குரூப், யார் அதிகமா எறிகிற பார்ப்போம், யார் கரெக்டா குறி வச்சு எறிகிறதுன்னு பார்ப்போம். ஒரு வீர விளையாட்டு போட்டின்னு வைங்களேன், இந்த அம்பு எறிகிற ஈட்டி எறிகிற ஒரு வீர விளையாட்டு போட்டி என்ன செய்யுது, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. இப்ப நம்ம ஒரு விளையாடிக்கிட்டு இருக்கணும்னு வைங்களேன், அப்ப ஒரு வாத்தியார் வந்துட்டு நம்ம விளையாட்டு நிப்பாட்டிக்கிறோம் இல்லையா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, உடனே சொல்றாங்க, அதை ஊக்குவிக்கிற மாதிரி, இருமு பனி இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய வழித்தோன்றல்களே நீங்க நல்லா எறிங்க. ஏன்னு கேட்டா, உங்க தகப்பனார் இஸ்மாயில் இருக்காரு, அவரும் இந்த மாதிரி அம்பு எறிகிறவரா தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதை ஊக்குவிக்கிறாங்க. நல்ல வேலை, நல்ல வேலை தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்படிதான் இருந்தாங்க,
என்று அந்த மக்களுக்கு சொல்றாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2 குரூப்பா இருக்கிறாங்க இல்லையா, 2 குரூப்பா இருந்த உடனே அப்ப நான் இந்த குரூப்ல சேர்ந்துக்கிறேன், ஒரு குரூப்ல சேர்ந்துட்டாங்க. சரி நான் இதுல சேர்ந்துக்கிறேன் பாக்குவோமான்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து போட்டிக்கு இறங்கிடுறாங்க. நான் நபிகள் நாயகமும் வந்து வில் வித்தைகளையும் சரி வாள் வித்தைகளையும் சரி அதுல எல்லாம் ரொம்ப கைதறிந்தவர்களா இருந்தாங்க. இவ்வளவு இருக்கிறது அப்பாவி நினைச்சுக்கிறாதீங்க, உண்மை கையலாது அப்படி நினைக்க கூடாது. அது பின்னாடி வரும் அவங்களுடைய வீரத்தை பத்தி பேசும்பொழுது இவ்வளவு வீரமும் ஒரு வலிமை உள்ள ஒரு மனிதரா அதுக்கு ஆச்சரியப்பட வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு வலிமை உள்ள ஒருத்தர் வந்து இவ்வளவு மென்மை காண முடியாது. அதெல்லாம் யுத்தத்தோட முடிஞ்சு வரும். மற்ற நேரத்துல அது அப்படி ஒண்ணு தனக்கு தெரியும் காட்டிக்கிற மாட்டாங்க. தனக்கு வந்து வித்த தெரியும், நம்ம அடிக்க 10 பேரை பேட்ட தெரியும் காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா அவ்வளவு வலிமையான ஆளு, அது தனி விஷயம், அது 2வது வச்சுக்கிறோம். அப்ப நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அனமா பனி புலான்னு ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. 2 குரூப் இருக்கு இல்லையா, நான் வந்து இந்த ஏ அணியில சேர்ந்துக்கிறேன் அல்ல பி அணியில சேர்ந்துக்கிறேன் ஒரு அணியில சேர்ந்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா 2 குரூப்புமே டக்கு நிப்பாட்டிட்டாங்க. விளையாட்டு நிப்பாட்டி விட்டாங்க. நிப்பாட்டினோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்ன உடனே அவங்க கேட்கறாங்க, எப்படி நாங்க வந்து நீங்க ஒரு அணியில இருக்கும்போது உங்களுக்கு எதிர்த்து நாங்க வந்து உங்களுக்கு எதிராக நாங்க அம்பு செய்ய முடியுமா, அது எங்களுக்கு உடன்பாடு இல்ல, அதனால நீங்க வெளியே போங்கன்றாங்க. நீங்க எங்க கூட சேர்ந்து விளையாடக்கூடாதுன்னு அவங்க விரட்டுறாங்க. நீங்க எங்களோட சேர்ந்து விளையாடினா உங்களுக்கு எதிராக நாங்க வந்து விளையாடுற மாதிரி வரும்ல, எங்கள்கிட்ட நீங்க தோக்குற மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்துட்டாங்க, அப்ப நான் எல்லாரும் 2 பேருக்கும் பொதுவா இருந்துக்கிறேன், நீ விளையாடுங்கன்னு சொல்லி பார்வையாளர் ஆக்கிட்டாங்க. நான் 2 பேருக்கும் பொதுவா இருந்துக்கிறேன், 2 பேரோடையும் உள்ள ஆளுன்னு சொல்லிட்டு விளைவிக்கிறாங்க. எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஒரு விளையாட்டு நடந்தா கபடி விளையாடிட்டு இருக்கிறாங்க, ஒரு தலைவர் வந்து நீங்க இறங்கி நான் ஒரு அணியில சேர்ந்து விளையாடுறேன்னு சொல்லுவாரா? இறங்கி விளையாட முடியுமா அவரால்? ஒரு ஆன்மீக தலைவர் ஒரு மத குரு இப்படி செய்வாரா? ஒரு மத குருவா மதிக்கப்படுறவர் வந்துகிட்டு அந்த ஃபுட்பால் விளையாடுறாங்க, நாளைக்கு நம்மள ஒரு அணியில சேர்த்துக்கிறங்கப்பான்னு சொல்லுவாரா? இவர் ஒண்ணுமே எதிர்பார்க்கல. தன்னை ஒரு சாதாரண மனிதர், அல்லாஹ்வுடைய தூதர் மெசேஜை கொடுப்போம், நல்ல வழியை காட்டுவோம், மற்றபடி எல்லாம் நம்ம வந்து மக்கள் வந்து பெருசா எதிர்பார்க்கலாம் கூடாது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தனித்தன்மையாக இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குணத்துல ரொம்ப சிறந்து உயர்ந்து விளங்குனதை பார்க்கிறோம். அது மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல அவங்களுடைய அந்த பள்ளிவாசல் சொன்னோம் இல்லையா, மஸ்ஜித் நபவி, அந்த பள்ளிவாசல்ல கூரை தானே இருக்கும். கூரை இருக்கனால நிறைய குப்பைகள் அடிக்கடி சேரும், அந்த காஞ்சி உழுவுறதுனால. அதை கூட்ட பெருக்கிறதுக்கு ஒரு பெண் இருந்தாங்க. ஒரு பெண்ணு வந்து பள்ளிவாசல கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பெண் என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, ஒரு நாள் மூத்தா போயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே நபிகள் நாயகம் அவர்கள்ட்ட கேட்காம என்ன பண்ணிட்டாங்கன்னா, இறந்து போன செய்தியை சொல்லாம அவங்களா மக்களா கூடி அதை கொண்டே அடக்கம் பண்ண தொழுகை நடத்தி அடக்கம் பண்ண வேண்டிய முறைப்படி எல்லா காரியமும் செஞ்சு விட்டாங்க. ஏன் சொல்லலன்னு கேட்டா, ஏதோ சாதாரண கூட்டுற பொம்பளை, இந்த பொம்பளை மேற்ற போய் அங்க ரசூலுல்லாஹ் போய் சொல்லி கூட்டிட்டு இருக்கணுமா? தவறி பெரிய அந்த உள்ள ஒரு ஃபேமிலியா இவங்க, இது ஒரு சாதாரண ஒரு பொம்பளை தானே அப்படின்னு அவங்கள நினைத்து கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களா கூட அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. போய் அது உள்ள விஷயம் நடந்தது. நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அடுத்த நாள் பார்த்தா கூட்டுருக்கு ஆளை காணோம். எங்க அந்த கூற்று பெருக்கு வருமா அந்த அம்மா எங்க, அதை கவனமா விசாரிக்கிறாங்க. விசாரித்த உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, அவளா குண்டும் ஆதந்து முனிபிகி, ஏமா எனக்கு ஏன் சொல்லாம விட்டீங்க, கல்யாணத்துக்கு வந்து ஏன் சொல்ல கேட்கல, இது கேட்கறாங்க. கல்யாணத்துக்கு ஜாபிர் ரலியல்லாஹு பேசும் பொழுது கல்யாணம் பண்ணியான்னு கேட்டாங்க, ஆமான்னு எனக்கான் சொல்லலன்னு கேட்கல, இது கேட்கறாங்க. அது இறந்து போயிட்டாங்கிற பள்ளியாசல்ல கூட்டி பெருக்கி இருக்கிற சாதாரண பொம்பளை தான், இன்னைக்கு இறந்து போன விஷயத்தை நீங்க என்கிட்ட எதுக்கு சொல்லல அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொன்னாங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா, உண்மையா சொன்னங்கிற நிரூபிக்கிறாங்க. கேட்டுவிட்டு என்ன செய்யறாங்கன்னா, எந்த இடத்துல அடக்கம் பண்ணீங்க அதை முதல்ல எனக்கு காட்டுங்க சொல்லி கூட்டிகிட்டு போய் அடக்கம் செஞ்ச இடத்த கபர் இருக்கு பாருங்க, அவங்களை அடக்கம் பண்ண இடத்துக்கிட்ட போய் காட்டின பிறகு அந்த இடத்தில் நின்று அந்த அம்மாவுக்காக வேண்டி ஜனாசா தொழுகை பிரார்த்தனை நடத்துகிறார்கள். மற்ற இறந்தவருக்கு செய்ய வேண்டிய அவ்வளவு காரியத்தை அந்த இடத்துல வச்சு ஒரு தடவை நபிகள் நாயகம் ஒரு தடவை செய்யறாங்க. இந்த ஒரு சாதாரண ஒரு பெண்ணு ஒரு அந்தஸ்து இல்ல கூட்டி பெருக்கிற அப்படிலாம் நபிகள் நாயகம் பார்க்கவே மாட்டாங்க. மற்றவர்களுக்கு இறந்து போனா என் தடவை கொண்டு வருவீங்க, மற்றவர்கள் வந்தா நான் தொழுகை நடத்தி நான் பிரார்த்தனை செய்யணும்னு ஆசைப்படுவீங்களா இல்லையா? மற்றவர்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை கிடைச்சா அவருக்கு மறுமையில கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைச்சுதானே என்று வருவீங்க. அது ஏன் இந்த சாதாரண பெண் என்பதற்காக நீங்க மறுத்தீங்க? ஏன் என்று சொல்லாம கொண்டு அடக்கம் பண்ணீங்க?
எனக்கு அந்த அம்மாவும் ஒண்ணுதான், மற்றவங்களும் ஒண்ணுதான். கூட்டி பெருக்கிற ஆளுங்கிறதுக்காக அவங்க மட்டம் கிடையாது, அவங்க தாழ்ந்தவங்க கிடையாது. என் பார்வையில் எல்லாரும் ஒண்ணுதான். மற்றவங்களுக்கு கொண்டு வந்து என்று சொல்ற மாதிரி நீங்க சொல்லி இருக்க வேண்டும். சொல்லல என்று சொன்னா அவங்களை எந்த இடத்துல அடக்கம் பண்ணி அந்த இடத்துல நின்று மற்றவங்களுக்கு செய்யற அவ்வளவு பிரார்த்தனை நான் செஞ்சுட்டு வருவேன் என்று சொல்லி அதை செஞ்சு மக்கள் மத்தியில் விளக்குறாங்க பாருங்க. கசப்ப இப்ப மனிதனுக்கு இப்படி வேற்று ஏற்றதோட பாக்குறீங்க. கூட்டுற பொம்பளையா இருந்தா கேவலமா? கூட்டி பெருக்கி சுத்தம் பண்றது கேவலமான தொழிலா? அந்த செயலை செய்யறதுனால அவங்க தாழ்த்தப்பட்டவங்களா ஆயிடுவாங்களா என்று கேட்கிற அளவுக்கு எப்படி முடியுங்க அந்த காலத்துல? அந்த காலத்துல இந்த ஜாதி நான் தான் வசந்தவன் நான் வந்து தப்பு அந்த அளவுக்கு ஒரு கொடூரமா தலைவிரிச்சு ஆடின அந்த சமுதாயத்துல உயர்ந்த சாதியிலிருந்து கருதப்படக்கூடிய சாதியில வந்த நபிகள் நாயகம் அவர்கள் இவ்வளவு இதா ஒட்டச்சி தரமட்டமா தகர்த்து மிதிக்கிறாங்களே. இந்த மாதிரியான பேச்செல்லாம் வச்சுக்கிற கூடாதுன்னு அப்படி எங்க போயிடுறாங்க. எல்லாத்திலையுமே கரெக்டா இருப்பாரு அந்த மனுஷன் பாருங்க. அதே ஒண்ணு 4 செய்து கரெக்டா 10 தப்பு செய்ய மாட்டார் இருந்தாலும் எல்லாத்திலையும் கரெக்ட், எல்லாத்தையும் சரியான பார்வை. எல்லாம் ஒரு பாரபட்சம் இல்லாம நடக்கிறதுனா எல்லாத்திலையும் கவனமா இருந்து கரெக்ட் ஏதோ அர்த்தம் செய்வாங்க. இப்படி எல்லாம் வந்து 100க்கு 100 கவனிச்சலாம் எந்த மனிதனும் நடக்கவே முடியாது. அதெல்லாம் இறை தூதருங்கிறது ரொம்ப உறுதியாகுது. இப்படி எல்லாம் ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி தான் நடத்த முடியாது. எல்லாம் இறைவன் அப்படி நடத்தலாம். அவங்கள வந்து இறைவனே தூதராக நியமித்த காரணத்தினால இறைவனே என்ன பண்றான் அவர்களை அந்த மாதிரியான ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து நடத்துகிறான் என்பதைத்தான் நம்ம என்ன செய்யறோம், இதிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். இந்த சம்பவமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த பண்புக்கு சான்றாக எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. அது மாத்திரம் இல்லாம வேறு சில நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன, அதையும் நம்ம பார்த்துருவோம்.